அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் பாட புத்தகத்தை பொறுத்தளவில் தரம் 10 பாடநூலில் 30 பாட அலகுகளும் தரம் 11இல் 32 பாட அலகுகளும் உள்ளன. அந்த பாட அலகுகளுள் இப்போ கொமனாக, அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய வளையத்தால் 1000 சொச்சம் கேள்விகள், அதாவது பார்ட் ஒன் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அதே சமயத்தில் அதோடு சார்ந்ததான ஒரு கேள்விகளும் இதில் குறிக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் பகுதி 2இல் வரக்கூடிய 10 கேள்விகளும் பகுதி 2இல் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வினாக்களுக்கான விடைகளும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அதற்கான விளக்கங்களும் விடைகளும் உங்களுக்கு தர இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உண்மையில அகீதா முதலாவது பாட அலகில் தரம் 10இலும் 11இலும் அகீதான்னு சொல்லக்கூடிய தலைப்பில் அந்த பாட அலகுகள் இருக்கின்ற அந்த தலைப்பினூடாக இந்த அகீதா என்ற அந்த சொல் பொதுவாக நீங்க பார்க்கையிலும் அகீதாவுடைய பன்மைதான் அகாயித் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அகீதா என்ற பதத்தினுடைய பதத்தை விளக்குக அல்லது அகீதா என்ற பதத்தை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது கட்டாயமா நீங்கள் அதற்கான பொருளையும் அதற்கான விளக்கத்தையும் எழுதுகின்ற பொழுதுதான் அதற்கான புள்ளிகள் பரிபூரணமாக உங்களுக்கு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் அகீதா என்னும் சொல் இஸ்லாமிய வழக்கில் எப்படி குறிக்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்விதான் முதலாவது கேள்வி. உண்மையிலே அதுல 4 விடைகள் நீங்க உங்களுடைய விடைகளா நீங்க பார்க்கையிலும் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், கடமைகள் சார்ந்த விடயங்கள், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விடயங்கள், குடும்ப வாழ்வு சார்ந்த விடயங்கள். பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த விடைதான் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். அதிலும் குறிப்பாக அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள் என்றும் சொல்லலாம். அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள் என்றாலும் அகீதா என்ற அந்த சொல்லுக்கான பொருளை குறிக்கும். அந்த அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அடிப்படை நம்பிக்கைகள் என்பது உறுதியானதும் இறுதியானதுமான சான்றுகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகள். அதுல குறிப்பாக அர்கானுல் ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்கள் அனைத்தும் இந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் தான் வரும். ஆமந்து பில்லாஹி வமலாய்கதிஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யௌமில் ஆஹிரி வல்கதிர் ஹைரி வஷர்ரி மினல்லாஹி தஆலா. அத்தனை விடயங்களும் உள்ளடக்குகின்ற வகையில் தான் இந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். அதே போன்று இந்த 6 அம்சங்களையும் இமாம்கள் 4 தலைப்புகளுக்குள்ள பிரிச்சு போட்டிருக்காங்க. என்ன காரணம் என்றால் இஸ்லாமிய வரலாற்றுல இஸ்லாத்தினுடைய தூது இஸ்லாம் வியாபிக்கின்ற பொழுது இஸ்லாத்துக்கென்று விரோதிகளும் எதிரிகளும் பரவலாக உருவாகினார்கள். அந்த பரவலாக உருவாகின்ற அந்த எதிரிகளால அகீதாவுல அதிகமான பிழையான வியாக்கியானங்கள், பிழையான விளக்கங்கள் சமூகங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. எனவே அந்த அடிப்படையில அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்களால 6 அம்சங்களையும் 4 தலைப்புகளுக்குள் என்ன செய்யறாங்கன்னா வரையறுக்காங்க. அந்த அடிப்படையில் 2வது கேள்விதான் ரூஹானியத் என்னும் பிரிவில் அடங்கும் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். இதுல உண்மையில ரூஹானியத் என்ற அந்த சொல்லிலேயே ரூஹ் என்ற சத்தம் வருகின்றது. அப்ப அதுக்கான விடை 3வது பாருங்க, சட உலகிற்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விடயங்கள். அந்த சட உலகுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல எங்களுடைய ரூஹ் வரும். அதே மாதிரி ஜின்கள், அதே மாதிரி மலாய்க்கமார்கள், ஷைத்தான், இப்லீஸ் போன்றவர்கள் இந்த சட உலகுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விடயங்களாக சொல்லலாம். அதே மாதிரி அல் இலாஹியா என்று சொல்லக்கூடிய பிரிவினில் பிரிவுக்குள் அடங்கக்கூடியவர்கள் அல்லாஹ், கலா கதிர் போன்ற அம்சங்கள் அந்த அல் உலூஹியா அல் இலாஹியா என்ற அம்சங்களுக்குள்ள உள்ளடக்கப்பட்டு, அதே போன்று நுபுவாத் என்ற அந்த தலைப்புகளுக்குள் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், முஅஜிசாத், பண்புகள், அதே மாதிரி வழிமார்களுக்கு வழங்கப்பட்ட கராமத் போன்ற விடயங்கள் அந்த நுபுவாத் என்ற தலைப்புகளுக்குள்ள உள்ளடக்கப்பட்டு, அதே போன்று அஸ்ஸம்இய்யாத் என்ற பகுதிகளுக்குள்ள மறுமை நாள் தொடர்பான அம்சங்கள். அந்த மறுமை நாள் என்று சொல்லுகின்ற பொழுது கபருடைய வாழ்க்கை வரும், பஹஸ் எழுப்பப்படுதல், மஹ்ஷர் அந்த மறுமையில மஹ்ஷர் மைதானம் சொல்லுனாங்க. அந்த மைதானம், ஹிசாப் விசாரணை, மீசான் சொல்லக்கூடிய அந்த தராசு, நன்மை தீமைகளை நிற்கக்கூடிய தராசு, சிராத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பாலம், அதை தாண்டி ஜன்னா நார் அதாவது சுவனம் நரகம், இத்தனை அம்சங்களையும் அன்றைய இமாம்கள் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில அழகிய முறையில தெளிவுபடுத்தி மக்களுக்கான விளக்கங்களை வழங்கியிருக்காங்க. இத்தனை அம்சங்கள் தான் அஸ்ஸம்இய்யாத் என்ற பகுதிகளுக்குள் உள்ளடங்கும். எனவே இந்த அகீதா துறை சார்ந்த அறிஞர்கள் ஏலவே நான் சொன்னது போன்ற 6 அம்சங்களையும் 4 தலைப்புகளுக்குள்ள உள்ளாக்கியிருக்காங்க. அல் இலாஹியாத், அன் நுபுவாத், அர் ரூஹானியாத், அஸ்ஸம்இய்யாத். அதே மாதிரி 3வது கேள்விதான் அகீதாவை பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து கருத்துக்களை முன்வைத்தோர். இதுல குறிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க,
இந்த அகீதாவில் அதிகமான அகீதாவுக்கு முரணான பிரிவுகள் தோற்றம் பெற்றாங்க ஆரம்ப காலங்கள்ல. அதுல குறிப்பாக கீழ் சொல்லப்பட்ட ஜபரியாக்கள், முர்ஜியாக்கள், ஷியாக்கள், முத்தசிலாக்கள், காதியானிகள், இப்படி இன்னொரு பல பிரிவுகள் எல்லாம் தோன்றினாங்க. அந்த அடிப்படையில அகீதாவை என்ன செய்யறாங்கன்னா இந்த 4 பிரிவுகள்ல பகுத்தறிவு கண்ணோட்டத்துல ஆராய்ந்து கருத்துக்களை முன்வைத்தாங்க. அதுல குறிப்பா வந்து முத்தசிலாக்களை சொல்லலாம். உண்மையில இந்த முத்தசிலாக் என்பவர்கள் அதிகமாக பகுத்தறிவாத சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏலவே மேலே சொல்லப்பட்ட 6 ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்களையும் அவர்களுடைய அந்த பகுத்தறிவால தெளிவுபடுத்தியிருக்காங்க. இவர்கள் எல்லாம் வந்து அகீதாவுக்கு முரணான பிரிவுகளாக நாங்க சேர்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில முத்தசிலாக்களை பொறுத்தளவில இந்த முத்தசிலா அந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் தான் வாசில் பின் அதா என்று சொல்லக்கூடியவர். இவர்தான் இந்த முத்தசிலா இயக்கத்தை ஸ்தாபித்தவர். இந்த முத்தசிலா என்ற சொல் வந்து இழைத்ததல என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்த முத்தசிலா. 4வது கேள்வியை பாருங்க. இஸ்லாமிய அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க நேரடியாக சம்பந்தப்படாத அறிஞர்கள். அந்த கேள்விகளை ஒழுங்கா பார்த்து கொள்ளணும். சிலாக்கள் பார்த்தோனே இஸ்லாமிய அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க வந்தோனே நிறைய பேருக்கு வந்துகிற ஞாபகம் வந்துடுற அதாவது சரியானவர்கள் என்று வந்துடுற. உண்மையில நல்ல கேள்வியில முழுசா நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. இஸ்லாமிய அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க நேரடியா சம்பந்தப்படாத அறிஞர்கள். அந்த அடிப்படையில 3 அறிஞர்கள் வந்து இந்த அகீதாவின் தூய்மையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நேரடியா சம்பந்தப்படுறார்கள். இது அதுல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லா, அதே மாதிரி அபு மன்சூர் அல் மாதுருதி ரஹமத்துல்லா, அபுல் ஹசன் அல் அஸ்ஸரி ரஹமத்துல்லா. இதுல மேலதிகமாக 2வது விடையாக உள்ளவர் தான் அபுல் ஹசன் சாதுலி ரஹமத்துல்லா. உண்மையிலே இவர்தான் இந்த இஸ்லாமிய அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க நேரடியாக சம்பந்தப்படாத அறிஞர். அடுத்த கேள்வி பாருங்க, 5வது கேள்வியே. மூமின்களில் சிறந்தவர் நற்குணமுடையவரே. அதிகமாக தரம் 11 பாட நூலில் அல் குர்ஆன் வசனங்களும் ஹதீதுகளும் இடம்பெற்றிருக்கின்ற அதே சமயத்துல எதிர்காலங்களிலும் கூட இந்த இப்படியான ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் வர இருக்கி. அப்ப எனவே இந்த மூமின்கள சிறந்தவர் நல்ல குணமுடையவர் என்ற அந்த இந்த சொற்றொடர் வந்து ஹதீஸ் தான். 6வது கேள்வியை பாருங்க. ஒரு மூமினின் செயற்பாடு பின்வரும் அம்சங்களில் எதனை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது? ஒரு மூமின் செயற்பாடு பின்வரும் அம்சங்களை எதனை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த கேள்வி. இதுல எப்படி உள்ளடக்கி இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க என்றால், 1வது விடையை பாருங்க. அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக இருத்தல் வேண்டும். உண்மையில இந்த அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக என்ற அந்த விஷயம் வந்து ஒரு மூமினின் செயற்பாடில ஒன்றாக காணப்படுது. கேட்கப்பட்ட கேள்வி இருக்கக்கூடாத அம்சங்கள். 2வது விடையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். உண்மையிலே 2வதும் ஒரு மூமினின் செயற்பாடில் உள்ளடங்கக்கூடிய அம்சங்கள். 3வது பாருங்க, பெற்றோரின் திருப்தியை பெறுவதற்காக என்றிருத்தல். உண்மையிலே இது ஒன்றுதான் இந்த 4 விடைகளுள் வித்தியாசமான விடையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு மூமினின் செயற்பாடு பின்வரும் அம்சங்களில் எதனை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது என்றால் பெற்றோரின் திருப்தியை பெறுவதற்காக இருக்கக்கூடாது. அந்த 3வது விடை தான் 6வதுக்கான விடையா இருக்கு. அதே மாதிரி சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா சில சுகுபுகளையும் சில நபிமார்களுக்கு வேதங்களையும் வழங்கியிருக்கான். அந்த அடிப்படையில சுகுபுகள் வழங்கப்பட்டவருடைய வரிசையில நாங்க பார்க்கின்ற பொழுது இதுல கேட்கப்பட்ட கேள்வி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுகுபுகளுடைய எண்ணிக்கையை கேட்கப்பட்டு, அந்த அடிப்படையில் பார்க்கல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையிலே வழங்கப்பட்ட சுகுபு வந்து 30 சுகுபுகள். அப்ப உங்களோட கைகள்ல இந்த டியூட் இருக்கும் என்றால் அந்த 30 சுகுபுகளுக்கு நீங்க விடையை போட்டுக்கொள்ளுங்க. 50 சுகுபுகள் என்று சொல்லுகின்ற பொழுது சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50 சுகுபுகள் வழங்கப்பட்டு, 10 சுகுபுகள் என்று வரக்குள்ள நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க 3 பேருக்கும் அல்லாஹ் தாலா 10 சுகுபுகளை வழங்கியிருக்கான். அடுத்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வரும், சுகுபுகள் வழங்கப்பட்ட நபிமார்கள் குர்ஆனில் அல்லாஹ் தாலா எந்தெந்த நபிமார்களை குறிப்பிடுகின்றான்? சுகுபுகள் வழங்கப்பட்ட நபிமார்களில் எந்தெந்த நபிமார்களை குறிப்பிடுகின்றான்? அடிக்கடி நீங்க ஜும்மா உடைய நாட்களில், அதாவது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பள்ளிகளுக்கு நீங்க சுபஹ் தொழுகைக்கு போகின்ற பொழுது அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் இந்த சூறாவை ஓதுவாங்க. சுஹுபி இப்ராஹீம வ மூசா
அதுல அந்த வருகின்ற பொழுது சுஹுபி இப்ராஹிம மூசா, இப்ராஹிம் அலை இஸ்லாத்தையும் மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹ் தாலா அந்த சுஹுபுகள் வழங்கப்பட்ட நபிமார்களின் பெயர்களில் தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள சில நபிமார்களுக்கு சில சிறப்பு பெயர்களும் இருக்கின்றது. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போனா லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சிறப்பு பெயராக அபுல் பஷர்ன்னு நாங்கள் சொல்றோம். ஆதம் அலை இஸ்லாம் அவருடைய சிறப்பு பெயர் வந்து நாங்க அபுல் பஷர்ன்னு சொல்றது. அடுத்தது அவங்களுடைய இன்னொரு சிறப்பு பெயரை சபியுல்லான்னு சொல்றது. அப்ப ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அபுல் பஷர்ன்னு சொல்வது போன்ற சபியுல்லான்னும் அந்த ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்றது. அதே மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு ஹலீலுல்லா, ஹலீலுல்லா என்பது அல்லாஹ்வுடைய நண்பர், அபுல் பசர் என்பது மனித குலத்தின் தந்தை, இப்படி அந்த பொருளையும் நீங்க குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர்கள் ஒன்றுதான் கலீமுல்லா. கலீமுல்லா என்பது அல்லாஹ்வுடன் பேசியவர். அதே மாதிரி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கி அவங்களே ஹலீஃபத்துல்லான்னு சொல்றது. இப்போ தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர் வந்து ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ் தாலாவின் பிரதிநிதி, அதனுடைய பொருள். அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்படுற சிறப்பு பெயர் தான் ரூஹுல்லாண்டு அவங்களுக்கு வழங்கப்படுறது. ரூஹுல்லா என்பது அல்லாஹ்வுடைய ஆன்மா, அல்லாஹ்வுடைய உயிர், ரூஹ் என்பது உயிர் என்று சொல்லப்படும். அதே மாதிரி எங்களுடைய தூதர் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர் தான் அல் அமீன். எனவே அல் அமீன் என்பது நம்பிக்கைக்குரியவர். இப்படி நபிமார்கள்ல கிட்டத்தட்ட உலகத்தில் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தாலா அனுப்பி இருக்கின்ற அதே சமயத்துல ரசூல்மார்கள் 313 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 313 பேர்கள்ல அல் குர்ஆன்ல அல்லாஹ் தாலா 25 நபிமாருடைய பெயர்களை குறிப்பிடுறான். குறிப்பிடக்கூடிய அந்த 25 நபிமார்களுள் மேலே சொல்லப்பட்ட அந்த சிறப்பு பெயர் கொண்ட அந்த நபிமார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அதிகமான முறையில பாடுபட்டிருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுக்கான சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுது. அதே மாதிரி சில நபிமார்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்ட தொடர்ல மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் தௌராத் வேதம். அதே மாதிரி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் சபூர் வேதம். ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் இஞ்சில் வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்பட்ட வேதம் தான் அல் குர்ஆன். உண்மையிலே தௌராத் வேதம் அபரானி என்று சொல்லக்கூடிய ஹிப்ரு மொழியில வழங்கப்பட்டிருக்கு. சபூர் வேதம் வந்து யூனானி மொழியில, அதாவது கிரேக்க மொழியில அருளப்பட்டிருக்கு. இஞ்சில் வேதம் சுரியானி மொழியில, அதாவது சிரியா மொழியில இஞ்சில் வேதம் காணப்படுது. அதே மாதிரி எங்களுடைய அல் குர்ஆன் அரபு மொழியில் காணப்படுது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 8வது கேள்வியை பாருங்க. ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டிய பணிகளுள் இதுல இமாரத் என்று சொல்லக்கூடிய பணி குறித்து நிற்கின்ற விடயம் கேட்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அல்லாஹ் தாலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு என்று சில பொறுப்புகளை வழங்கியிருக்கான். அந்த பொறுப்புகள்ல 3 பொறுப்புகளை உதாரணம் நாங்கள் குறிப்பிடலாம். அதுல உண்டு இபாதத், அடுத்து ஹிலாஃபத், அடுத்து இமாரத். இதுல கேட்கப்பட்ட கேள்வி, இமாரத் பணி குறிப்பது நம்ம எல்லோரும் அறிந்தவைகள் தான். பூமியை வளப்படுத்துவதை குறிக்கிற பணிதான் இமாரத் என்று சொல்லக்கூடிய பணி. 9வது கேள்வியை பாருங்க. இறை கொள்கையை ஏற்காதவர்களை குறிக்கும் சொல். இறைவனுடைய கொள்கையை ஏற்காதவர்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளவங்க, இறைவனுடைய கொள்கையை மறுக்காங்க, அப்படி சொல்றாக்களை குறிக்கிற சொல் தான் வந்து 4 விடைகளை பாருங்க. முஷ்ரிக், காஃபிர், முனாஃபிக், முல்ஹித். 4 விடைகளும் சரியா இருக்கிற போலதான் விளங்குது. இதுல கொள்கையை ஏற்காதவர்களை நாங்க காஃபிர், காஃபிர் என்றால் மூடுதல், மூடுபவர், திரையிடுபவர், மறுப்பவர் என்று சொல்றது. அப்ப இதைத்தான் இறை கொள்கையை ஏற்காதவர்களை குறிக்கிற சொல்லாக காஃபிர்ன்னு சொல்றோம். முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய நாங்க இணை வைப்பவர். இப்ப அல்லாஹ் தாலாவுடைய தெய்வீகத்தன்மையில் ஒரு ஒன்றை சேர்க்கிறது, அவனுடைய தெய்வீகத்தன்மையில ஒரு கூட்டு சேர்க்கிறத நாங்க முஷ்ரிக், அப்படி முஷ்ரிக்னு சொல்றால இணை வைப்பவன் சொல்றது. முனாஃபிக்னு சொல்றாக்க நயவஞ்சகன். நயவஞ்சகன் சொல்லக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்கிற அடையாளங்கள் 3. இதா ஹத்தத கதப, பேசினா பொய் பேசுவான். வைதா வதா ஹலஃப, நம்பினால் வாக்குறுதி மாறு செய்வான். வைதா ஹலஃப வைதூது மீன ஹான, நம்பினால் மோசடி செய்வான். அப்ப இந்த நம்பினால் மோசடி செய்யறது, அதே மாதிரி பொய் பேசுறது, வாக்களித்தால் மாறு செய்யறது, இத்தனை பண்புகளையும் அந்த முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகன் கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி முல்ஹித் என்று சொல்லக்கூடியவர் வந்து, அதாவது முல்ஹித் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும்,
ஒரு நாத்தியவாதின்னு சொல்றது. நாத்தியவாதின்னு சொல்லக்குள்ள இறைவன் உலகத்தில் எல்லாமே இயற்கைவாத கொள்கை என்ற அந்த கொள்கை கொண்டாக்கள் தான் முல்ஹிதுன்னு சொல்றது. அந்த அடிப்படையில இந்த 4 விடைகளுக்கான விளக்கத்தையும் நாங்க பார்த்தோம். அடுத்தது ஷிருக்குடைய பாடமோட ஓயல் பாட புத்தகத்தில் இருக்கி ஷிருக்குன்னு சொல்லக்குள்ள நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஷிருக்கு 2 வகைப்படும். அதுல ஒன்று ஷிருக்குல் அக்பர், பெரிய சிறுக்குன்னு சொல்லுவோம். சிறுக்குல் அஸ்கர், அதாவது சிறிய சிறுக்குன்னு சொல்லுவோம். சிறுக்குல் அக்பர் என்று சொல்லக்குள்ள நாங்க பெரிய சிறுக்கு நாங்க ஏன் சொல்றோம் என்றால், அதாவது நாங்க அந்த சிறுக்கில் ஈடுபடுகின்றவர் தெளிவாக விளங்கும், வணங்குவார். அதாவது அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருப்பார். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சி வைத்திருப்பார். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவார். இப்படியான செயலை ஒருவர் செய்வார் என்றால் அவர் செய்கின்ற அந்த செயலை வந்து ஷிருக்குல் அக்பர், பெரிய சிறுக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அதே போன்று சிறுக்குல் அஸ்கர்ன்னு சொல்றது வந்து சிறிய சிறு. இதுல பெரும்பாலும் இந்த சிறிய சிறுக்குல ஈடுபடுற விடயங்களை வந்து எங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த போர்ட்ல கீறி இருக்காம கொஞ்சம் அழிச்சு கொள்ளுங்க. அதாவது சிறிய சிறுக்குன்னு சொல்லக்குள்ள அடங்காத விடயம் என்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்க, அல்லாஹ் மீது பொய் சத்தியம் பண்றது. இது சிறிய சிறுக்கா பெரிய சிறுக்கான்னு பார்க்கக்குள்ள சிறுக்குல் அஸ்கர் என்பது அல்லாஹ் மீது பொய் சத்தியம் செய்வதும் சிறிய சிறுக்குத்தான். இரண்டாவது குறி கேட்டல், குறி கேட்பதும் சிறிய சிறுக்குத்தான். குறி கேட்கிற நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி சிலைகளுக்கு மலர் வைக்கிறது வசியம் செய்யறது. வசியம் செய்யறது என்றால் ஒரு ஒரு மனிதரை அல்லது ஒரு விடயத்தை ஒரு மனிதரை நாங்க தன்பால் வசியப்படுத்தி எடுக்கிறது. இந்த வசியம் என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்கள்ல சிலர் சிலர் மீது விருப்பம் கொள்ளாத சந்தர்ப்பங்கள்ல அதை ஏதோ ஒரு சக்தியால், அதாவது இப்படி சொல்ல என்றால் சில மறைமுகமான ஒரு இது வைத்திருக்கின்றவர்கள் ஊடாக அந்த வசியம் செய்து அவரை தன்வயப்படுத்தி இருக்கிறது. விடுத்த 3வது விடைய பாருங்க, சிலைகளுக்கு மலர் வைக்கிறது என்பது சிறிய வகை சிறுக்குள் அடங்காது. எனவே சிறிய வகை சிறுக்குள் அடங்காத விடைகள்ல ஒன்றுதான் சிலைகளுக்கு மலர் வைத்தல். அடுத்து பாருங்க, ஈமானுக்கு நேர் எதிரான சொல். ஈமானுக்கு நேர் எதிரான சொல்லுன்னு சொல்லக்குள்ள குஃபுர் என்று சொல்லுவோம். அப்ப ஏற்கனவே வந்த கேள்விதான், இறை கொள்கையை ஏற்காதவர்களை குறிக்கின்ற அந்த சொல்லத்த காஃபிர் என்பது போல ஈமானுக்கு நேர் எதிரான சொல்லுத்தான் குஃபுர். இப்ப தௌஹீதுக்கு நேர் எதிரான சொல்லுன்னு ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது ஷிருக்குன்னு நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்ப ஈமானுக்கு நேர் எதிரான செயல் வந்து குஃபுர்ன்னு நாங்க சொல்லுவோம். அடுத்த 12வது கேள்வி பாருங்க, மதமாறிய ஒருவன் இழக்கும் அம்சங்களுக்கு உட்படாதது. இப்போ உதாரணமா ஒருவன் இஸ்லாத்தை விட்டும் இன்னொரு மதத்துக்கு போயிட்டாண்டா வந்து அவனை மதம் மாறியவன் என்று நாங்கள் சொல்லுவோம். அதில் உண்மையில வந்து ரித்தத் என்ற அந்த சொல்ல பொறுத்தவரையில பழைய நிலைமைக்கு மீளுதல், திரும்பி விடுதல், மதம் மாறுதல் என்ற அந்த பொருள் வழங்கப்படுது. இந்த விடையாக உட்படாத அம்சமான நீங்க பார்க்கல, மனைவி விவாகரத்தாகி விடுவாள். இது வந்து ஒரு மதம் மாறி ஒருவனுக்கு இருக்க வேண்டிய விஷயம். ஒரு மதம் மாறிட்டாண்டா அந்த மனைவி தானாகவே விவாகரத்தாகி விடுவாள். அப்ப அவளை நாங்க தலாக்கின் ஊடாக அவளை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இந்த கணவன் வந்து ஒரு காபிராகவோ முஷ்ரிக்கா மாறிட்டாண்டா வந்தவரை நாங்க இந்த சட்டம் வழங்கப்படும் அவங்களுக்கு. அடுத்த 2வது விடைய பாருங்க, அவரது சொத்துக்கள் அரசினால் பறிமுதல் செய்யப்படும். உண்மையில வந்து அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அரசாங்கம் பறிமுதல் செய்யும். ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தால் அது பறிமுதல் செய்யும். அவரது சொத்துக்கள் வாரிசுகளுக்கு வழங்கப்படுதல். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படாது, வாரிசுகளுக்கு வழங்கப்படும். சொல்லுங்க சார். நம்மளோட சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. குறையுதுன்னு சார். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு. சரி சார். சரி. அடுத்து பாருங்க, மதம் மாறி ஒருவர் இழக்கும் அம்சங்கள் உண்டு. முஸ்லிம் சமூகம் இவருடனான தொடர்பை முழுமையா துண்டித்துக் கொள்ளல். இப்ப இந்த 4 விடைகள்ல உட்படாத அம்சம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையில வந்து எல்லாமே பார்க்கின்ற பொழுது மிகச்சரியாத்தான் விளங்குது. மிகச்சரியா இருக்கின்ற இந்த விடைகள்ல மிக பொருத்தமான விடையை நீங்க தான் தெரிவு செய்யணும். அந்த அடிப்படையில அதற்கான பொருத்தமான விடையாக அவருடைய சொத்துக்கள் அரசினால் பறிமுதல் செய்யப்படுதல் என்பது இது பொருத்தமற்ற உட்படாத ஒரு அம்சமாக காணப்படுது. அப்ப நிறைய வேடிக்கை, அதாவது ரித்தத் முருத்தத்தாக இருக்கின்ற ஒருவருக்கு என்னென்ன விடயங்கள் தடைப்படும் என்றால் மேலே சொல்லப்பட்டது போன்று அதில் குறிப்பா வந்து மேலதிக தகவல் அவங்களை சொல்லுவதாக இருந்தால் இவரது எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் செய்கிற தௌபா செய்து மீளாவடில் அவர் நரகில் தான் நுழைவார்.
இவருக்கு இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். அதே மாதிரி அவரது சொத்துக்கள் கடன்களை அடைப்பதற்கும் குடும்பத்தாரை பராமரிப்பதற்கும் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அதே மாதிரி முஸ்லிம் சமூகம் வேற ஒரு அதாவது வேறொரு சமய சார்ந்தவர்களை போன்று வழி நடத்துவாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க, இறுதி நபித்துவத்துக்கான தர்க்க ரீதியான சான்றுகளுக்கு உட்படாத அம்சம். இறுதி நபித்துவத்துக்கான தர்க்க ரீதியான சான்றுகளுக்கு உட்படாத அம்சம் என்று சொல்லக்குள்ள நீங்க உங்களுடைய 11ஆம் ஆண்டு புத்தகத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, ஹாத்தமுன் நுபுவா என்று சொல்லக்கூடிய பாடமிரி, அதாவது இறுதி நபித்துவம் என்ற ஒரு பாடமிரி. உண்மையில இந்த இறுதி நபித்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த இறுதி நபித்துவம் என்று நாங்க பார்க்கக்கூடிய அந்த உண்மையில இந்த தர்க்க ரீதியாக ஒரு நபி இன்னும் ஒரு நபி வருவதாயிருந்தால், அல்லது இந்த நபியுடைய நபித்துவம் இன்னொரு சமூகத்துக்கு கிடைப்பதாயிருந்தால் பின்னொரு அம்சங்களை நீங்க பாருங்க. ஒரு சமூகத்துக்கு வழங்கப்பட்ட தூது செய்தி மற்றொரு சமூகத்துக்கு எட்டாதிருத்தல். அப்படி இருக்கும் என்றால் கட்டாயமாக ஒரு இறுதி நபியனு தேவைதான். இரண்டாவது விடையை பாருங்க, முன்னால் அனுப்பப்பட்ட நபி இருந்து போதல், இது பொருத்தமில்லாத ஒரு விடத்து. மூன்றாவது, முன்னைய நபியின் போதனை துரிவுபடுத்தப்பட்டிருத்தல், முன்னைய நபியின் போதனை பூர்த்தி அடையாதிருத்தல். இப்ப இந்த 4 விடைகளையும் முன்னால் அனுப்பப்பட்ட நபி இறந்து போதல் என்பது இந்த இறுதி நபித்துவத்துக்கான தர்க்க ரீதியான சான்றுகளுக்கு உட்படாத அம்சமாக சொல்லப்படுது. 14வது கேள்வியை பாருங்க, ஒரு ஹதீஸ் தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஆகிப் என குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகிப் என்று தன்னை குறிப்பிடுறாங்க. ஆகிப் என்ற அந்த சொல் நீங்க எல்லோரும் நீங்க படிச்ச விஷயம் தான். ஆகிப் என்றா இல்லா சொலிப்பவர். அதனுடைய விட இல்லா சொலிப்பவர். ரெண்டாவது விடையை பாருங்க, ஒன்று சேர்ப்பவர். ஒன்று சேர்ப்பவர் என்றால் ஹாஷிர்ன்னு சொல்றது. அதுவும் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஹாஷிர் என்றா ஒன்று சேர்ப்பவர். அதே மாதிரி மாஹி என்றா இல்லா சொலிப்பவர். இறுதியான ஆக்கிப் என்பது இறுதியானவர். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க, மாஹி என்பது இல்லா சொலிப்பவர், ஒன்று சேர்ப்பவர் ஹாஷிர், இறுதியானவர் ஆக்கிப். இந்த 3 விடைகளுக்குமான பொருளாக இதுல ஆக்கிப் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் தான், அதுக்குரிய பொருள் தான் இறுதியானவர். இல்லா சொலிப்பவர் மாஹி, ஒன்று சேர்ப்பவர் ஹாஷிர். அடுத்த 15வது கேள்வியை பாருங்க, தாம் செய்கின்ற நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹுவே காரணமாக குறிப்பிடும் பிரிவினர். நாம நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதுக்கு காரணம் அல்லாஹ் தான். இதுல 4 வகையான பிரிவுகள், அகீதா முரணான பிரிவுகள் தான். இதுல மிகச் சரியான மிக பொருத்தமான பிரிவு தான் ஜபரியாக்கள். இப்ப தாம் செய்கின்ற நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வே காரணம் என குறிப்பிடும் பிரிவினர் ஜபரியாக்கள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 16வது கேள்வியை பாருங்க, மனிதன் செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டவன். மனிதனுக்கு எல்லா பரிபூர்ணமான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு, என்ன வேணுமென்றாலும் செஞ்சுட்டு போகலாம் என்ற வகையில் அவனது அனைத்து செயல்களுக்கும் அவனே பொறுப்பாளன். நம்ம என்ன செயல் செய்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு என்ற இந்த கொள்கை உடையவர்களை 4 விடைகளை பாருங்க. இதுல அகீதா முரணான பிரிவுகளும் இருக்காங்க, அகீதாவோட தொடர்பான பிரிவுகளும் இருக்காங்க. இப்ப உண்மையில மனிதன் செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டவன் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அதுக்கு பொருத்தமான விடையாக அஹ்லுல் சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடிய பிரிவு தான் இந்த கொள்கையை சொல்றாங்க. அடுத்து 17வது கேள்வி பார்த்துக்கொள்ளுங்க, அல் இராதத். இப்படியான நிறைய சொற்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கு, அதையும் கொஞ்சம் மேலதிகமாக நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இராதத் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப இராதத் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை குறிக்கின்ற பொருளாக நாங்க பார்க்கலாம். அதை 18வது கேள்வி, அடிப்படையான வணக்கங்கள் விதியாக்கப்பட்டது நோக்கங்கள் பற்றி கூறுகின்றன. அல் குர்ஆன் கூறியிருக்கி அந்த நோக்கங்களுக்கு பொருந்தாத கூற்று. அப்ப அடிப்படையான வணக்கங்கள் விதியாக்கப்பட்டத நோக்கங்கள் பற்றி குர்ஆன் கூறுகின்ற அதே சமயத்துல இங்க தரப்பட்ட விடைகள்ல பொருந்தாத கூற்று பாருங்க. முதலாவது, ஒரு இபாதத், ஒரு வணக்கம் விதியாக்கப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கமே இறையச்சத்தை ஏற்படுத்துதல். அப்ப அது பொருத்தமானது. அப்ப இதுக்கு இந்த விடைவெடுத்த பொருந்தாது. 2வது பாருங்க, இறை நெருக்கத்தை ஏற்படுத்துதல். உண்மையிலே இபாதா கடமையாக்கப்பட்ட அடுத்த பிரதானமான நோக்கம் இறைவனை நெருங்குறது. இப்ப இந்த ஷாபானுடைய மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. உண்மையிலே இந்த ஷாபானுடைய மாதம் ரமலானுக்காவணி நாங்க பயன்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை பயன்படுத்தணும். அப்ப எனவே இந்த இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய இந்த மாதமாக இந்த மாதமும் தொடர்ச்சியாக அந்த நெருக்கம் இன்னும் அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப இபாதாக்கள் நோக்கம் 2ம் இதுவும் இதுக்குரிய பொருத்தமான விட. இப்ப நாங்க பாக்குற பொருந்தாத விட. 3வது பாருங்க, இறை திருப்தியை பெற்றுக்கொள்ளல். உண்மையில நீங்க பார்க்கல, நாங்க செய்கின்ற அமல்கள் அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கணும். அப்ப கிடைக்கணும் என்றால் இபாதாக்கள் நோக்கங்களும்
இதா குறிப்பிடப்படும். இப்ப இபாதாக்கள் நோக்கங்களும் கேள்வி வரும். அப்ப அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. பொருத்தம் அற்ற விடதான் உலகத்தாரின் மதிப்பை பெற்றுக்கொள்ளல். உலகத்தாரின் மதிப்பை பெற்றுக்கொள்ளல் தான் உண்மையில் இதுக்கான பொருத்தமான விடையாக காணப்படுது. அடுத்த கேள்வியை பாருங்க, 19வது. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்சல்லா லியபுதூன். இதான் அல் குர்ஆன் வசனம். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றி நான் படைக்கல என்பது இது அல் குர்ஆன் வசனமாகும். அடுத்த பாருங்க, இந்த இபாதாக்களுடைய அடுத்த ஒரு கேள்விதான் இபாதத் என்ற அரபு மொழி சொல்லுக்குரிய கருத்துக்கு பொருந்தாத சொல். இதுவும் பொருந்தாத சொல்லுதான். அந்த அடிப்படையில் பார்க்கல, இபாதத் என்பது நம்ம எல்லோரும் அறிந்த விடயம்தான். வணங்குதல், வழிபடுதல், சிரம் பணிதல், அந்த டைப்பிங்ல பிள்ளை கொண்டு வந்திருக்கி வழிகாட்டுதல். 4வது வழிகாட்டுதல் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். வழிகாட்டுதல் என்பது பொருந்தாத விடையாக நாங்கள் பார்த்துக்கொள்ளே. அதே மாதிரி இந்த இபாதா என்ற அந்த பதத்தை வரைவிலக்கணப்படுத்துக, விளக்குக என்ற ஒரு கேள்வியும் வரும். இப்ப இபாதத் என்ற அந்த சொல்லை விளக்குக, வரைவிலக்கணப்படுத்துக என்று அந்த கேள்வி வருகின்ற பொழுது, அல்லாஹ் தாலா ஏவிய விடயங்களை எடுத்து நடப்பதும் விளக்கிய விடயங்களை தவிர்ந்து நடப்பதும் தான் இபாதா என்று நீங்க அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. அதே மாதிரி நாளாந்த நடவடிக்கைகளுக்குரிய இபாதாக்களில் ஃபர்து ஐனான இபாதத். நாளாந்த நடவடிக்கைகளுக்குரிய இபாதாக்களில் ஃபர்து ஐனான இபாதத். உண்மையில இந்த ஒரு ஃபர்து 2 வகைப்படும். ஒன்று ஃபர்து ஐன், ஃபர்லி கிஃபாயா. இந்த ஃபர்து ஐன் என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் கட்டாயமாக நிறைவேற்றியாக வேண்டும். இப்ப இதுல பொருத்தமான விடயம் இருக்கி ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுதல். உண்மையிலே இது ஒவ்வொரு தனி மனிதர் மீது கட்டாயமாக்கப்பட்ட கடமை. அதே மாதிரி ரமலான் மாத நோன்பு, பெற்றோரை மதித்தல், குடும்ப பரிபாலனம் எல்லாமே ஃபர்து ஐனான இபாதாக்களாக நாங்கள் வரையறுத்துக் கொள்ளும். ஃபர்லு கிஃபாயா என்பது ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமை. ஆனால் இருந்தாலும் யாரேனும் ஒரு நபர் அதை செய்தால் நாம் அனைவரும் செய்து, அதாவது முஸ்லிம் சமூகம் அனைவரும் செய்த போன்ற அந்த நன்மை அல்லாஹ் வழங்குவான். யாரையும் அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அதற்கான உதாரணங்களாக நாங்கள் படிச்சிருப்போம். ஜனாசாவுக்குரிய கடமைகள் ஃபர்து கிஃபாயாவான வணக்கங்களுக்கு. அதே மாதிரி சமூகத்துக்கு பயன் தரும் அறிஞர்களை உருவாக்குதல், ஆலிம்களை உருவாக்குதல், அதே மாதிரி துறை சார்ந்த நிபுணர்களை உருவாக்குதல், வைத்திய விஷய நிபுணர்களை உருவாக்குதல், இத்தனையும் ஃபர்லு கிஃபாயாவான அம்சமாக நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில நாளாந்த நடவடிக்கைகளுக்குரிய இபாதாக்களில் ஃபர்து ஐனான இபாதத் என்று பார்க்கின்ற பொழுது, உண்மையில ஃபர்து ஐனான இபாதத்னு சொல்லக்கூடிய ஐவேளை தொழில் நிறைவேற்றுதல், பெற்றோரை மதித்தல், நோயாளியை தரிசித்தல், வியாபாரம் செய்தல், 2 விட பொருத்தமான விடைய அறிக்கை. விடையும் சிறிய அறிக்கிறதால 2 விடையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஃபர்லு கிஃபாயா இன்னும் வட்டத்துக்குள் உட்படாத செயல். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நான் இப்ப ஃபர்லு கிஃபாயாவான செயலுக்கு உட்படாத செயல். இப்ப பெண் மகப்பேற்றியல் மருத்துவர்கள் உருவாக்குதல் என்பது ஃபர்லு கிஃபாயா. மார்க்க அறிஞர்களை உருவாக்குதல் ஃபர்லு கிஃபாயா. குடும்ப பராமரிப்பில் ஈடுபடுதல் ஃபர்து ஐன். ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுதல் ஃபர்லு கிஃபாயா. அப்ப 4 விடைகள்ல இதுக்குரிய உட்படாத, அதாவது ஃபர்லு கிஃபாயாவான விடயம் அல்லாதது, செயல் அல்லாதது 3வது விடையாகிய குடும்ப பராமரிப்பில் ஈடுபடுதல், அது ஃபர்து ஐன். ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு தொழுகையையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சுத்தம் இல்லாட்டி எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்த 4 விடைகள்ல பொருத்தமான விடை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நபியின் கூற்று என்பதுதான் அதுக்கு பொருத்தமான விடை. அதே மாதிரி நீர், உங்களுடைய தரம் 10 பாடநூல்ல இந்த நீருடைய பாடம் இருக்கு. இதுவும் அடிக்கடி இந்த கேள்விகள் ஒன்வேர்ட் ஆன்சர்லையும் வர, அதே மாதிரி பகுதி 2லையும் சில நேரங்களில் இந்த கேள்விகள் வருவது வழக்கம். அந்த அடிப்படையில இவரது கேள்வி அதிக நீர் என்பதை குறிக்கும் சொல். இப்ப அதிக நீர் என்று சொல்லக்குள்ள இது ஒரு அரபு சொல், அந்த தமிழ் சொல். இது அரபால விடையாக நாங்க பார்க்கோம். அந்த அரபு சொல்லாக நாங்க பார்க்கின்ற பொழுது அதனுடைய பொருத்தமான விட அல் மா உல் கசீர். அல் மா உன் கசீர் என்பது அதிகமான நீர் என்பதுதான் அதுக்குரிய பொருத்தமான விட. 2வது பாருங்க, அல் மா உல் கலீல் என்பது சொற்பமான நீர், அதாவது சொற்ப நீர், கொஞ்சம் நீர் நாங்க சொல்லுவோம் நாங்க. அதே மாதிரி அல் மா உல் முஸ்தாமல் என்பது பயன்படுத்தப்பட்ட நீர். முஸ்தாமல் என்பது பயன்படுத்தப்பட்ட நீர். அல் மா உல் தாஹிர் என்பது சுத்தமான நீர். உண்மையில நீர் 3 வகைப்படும். அந்த 3 வகையில ஒன்று அல் மா உத் தஹூர், அல் மா உத் தாஹிர், அதே மாதிரி அல் மா உன் நஜிஸ். அப்ப அல் மா உத் தஹூர் என்பது
அதாவது மிகச் சுத்தமான நீரை நாங்க சொல்லுவோம். நாங்க அதை வரைவிலக்கணமா நாங்க சொல்லக்குள்ள அது தண்ணிலையும் சுத்தம், பிறதையும் சுத்தப்படுத்தக்கூடியது. நிறைய பேர் அதோட விட தெரியும். மழை நீர், அதே மாதிரி கடல் நீர், ஆற்று நீர், அதெல்லாம் பொருத்தமான விடைகள். அந்த மாவு தஹூர் என்பது மூன்று வகையா பிரியும். அந்த மூன்று வகையில ஒன்றுதான் அல் மா உல் கசீர், அதிகமான நீர்ன்னு சொல்றது. அதிகமான நீர்ன்னு சொல்லக்குள்ள உண்மையில வந்து குள்ளத்தின் அளவை விட அதிகமான நீராக நாங்க பார்க்கணும். இந்த குள்ளத்தின் அளவுன்னு சொல்லக்குள்ள உண்மையில வந்து லிட்டர்ல பார்க்கக்குள்ள 210 லிட்டரை விட அதிகமாக இருந்தால் தான் வந்து அந்த நீரை வந்து அல் மா உல் கசீர்ன்னு சொல்றது. அதே மாதிரி அல் மா உல் கலீல் என்பது தஹூரா நீர் மூன்று வகைப்படும். இதுல ரெண்டாவது தான் அல் மா உல் கலீல். எனவே நான் சொன்ன மாதிரி அல் மா உல் கலீல் என்பது குறைவான நீர். அதாவது குள்ளத்தைனின் அளவை விட குறைந்த நீரத்தை நாங்க அல் மா உல் கலீல நாங்க சொல்றோம். அதே மாதிரி அல் மா உல் முஸ்தாமல் என்பது பயன்படுத்தப்பட்ட நீர். இப்ப நாங்க உதாரணமா வந்து ஒரு வுது செய்யறதுக்காக வேண்டி நீர் எடுத்திருப்போம். அந்த நீர் வந்து ஒரு பக்கெட்ல, அதாவது ஒரு வாளியில தேங்கி இருக்கும் என்றால் அந்த நீரை வந்து உபயோகித்த நீரை நாங்க சொல்லுவோம். தாயிர் என்பது சுத்தமான நீர். அது தண்ணிலையும் சுத்தம், பிறதை சுத்தப்படுத்தாது. தண்ணில மட்டும்தான் சுத்தம், பிறதை சுத்தப்படுத்தாது. எல்லோரும் தெரிந்தபடி தான் வந்து தேநீர், பன்னீர், சோடா நீர் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அல் மா உல் முத்தநஜ்ஜிஸ், தண்ணிலையும் சுத்தம் இல்லை, பிறதையும் சுத்தப்படுத்தாது. அப்ப தண்ணிலையும் சுத்தம் இல்லாத, பிறதையும் சுத்தப்படுத்தாதுன்னு சொல்லக்குள்ள நாங்க அதுக்கு அதிகமா நாங்க உதாரணமா சொல்றது சாக்கடை நீர், மதுபானங்கள், அதே மாதிரி இப்படியான இந்த நீராக நாங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளலும். அதே மாதிரி பெருந்தொடக்கு அந்த பாடத்துல தொடர்ச்சியாக வருதுதான். தொடக்கு இரண்டு வகைப்படும். அப்படி பார்த்திருப்போம் நாம் இன்ஷா அல்லாஹ். தொடக்கப்படுத்த இரண்டு வகைப்படும். சிறு தொடக்கு, பெருந்தொடக்குன்னு சொல்றது. அப்ப ஹததுல் அஸ்கர் என்பது சிறு தொடக்கு, ஹததுல் அக்பர் என்பது பெருந்தொடக்கு. இப்ப ஹததுல் அஸ்கர் என்பது சிறு தொடக்கு என்பது உண்மையில நாங்க உதவு செய்து கொண்டால் அந்த தொடக்கில் இருந்து நாங்க நீங்கிக் கொள்ள முடியும். ஹததுல் அக்பர் பெருந்தொடக்கு என்பது கட்டாயமா நாங்க குளித்துதான் ஆகணும். அப்ப இந்த அடிப்படையில இவடுத்த கேள்வி பாருங்க. பெருந்தொடக்கை ஏற்படுத்தாத செயல்னு சொல்லக்குள்ள இதுல 3 மிகச்சரியான விடை அறிக்கை, 4வது ஏற்படுத்தாத செயலாக காணப்படுது. அப்ப 25வதுக்கு 4வது விடையை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. அதே தொடர்ல நீங்க பாத்தீங்கன்னா தயமும் காணப்படுது. உண்மையில வந்து தயமும் எதுக்கு பதிலாக செய்யறேன்னால் வுது அல்லது குளிப்புக்கு பதிலாக பகரமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் தயமும். உண்மையில வந்து தயமம் செய்யற வந்து நிறைய பேருக்கு இந்த தயமம் செய்யற முறையும் தெரியாம இருக்கி. இந்த கேள்வி வந்து எப்படி வரும் என்றால் தயமம் செய்யும் முறையை எழுதுக, அதாவது பகுதி 2ல இப்படி கேள்வி வருது. இப்ப தயமம் செய்கின்ற பொழுது அதற்கான உறுப்புகளை நாங்க தெரிந்து வைத்திருக்கணும். இந்த தயமம் செய்யற உறுப்புகள் பிரதானமான ஆக 2 உறுப்புகள் தான். எங்களது முகமும் எங்களது 2 கைகளும். அந்த முகத்தையும் கையையும் எப்படி கழுவுற என்ற முறைகளையும் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில இந்த தயமத்தின் உறுப்புகள் முகமும் கையும் தான். அதே மாதிரி தயமத்தை முறிக்கும் சந்தர்ப்பங்கள், முறிக்கும் காரியங்கள் சொல்லக்குள்ள உதுவை முறிக்கும் காரியங்கள் அனைத்தும் தயமத்தை முறிக்கும். அதே மாதிரி நீரை முறிக்கிற சந்தர்ப்பம் இன்னும் நாங்க பார்க்கல. தயமம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் தயமம் செய்திருக்கோம் போகின்ற பொழுது நீரை கண்டிட்டோம். அப்படி நீரை கண்டாலும் தயமம் முறிஞ்சிடும். அதே மாதிரி நோய் குணமடைந்து நீர் உபயோகிக்க முடியுமான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதோ அப்ப நாங்க தயமம் செய்வென்றாலும் அந்த தயமம் முறிவடையும். அந்த அடிப்படையில இந்த விடையும் நீங்க மேலதிகம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அல் குர்ஆன் உள்ளங்கள் சம்பந்தமாக, அதாவது தஸ்கியா என்ற ஒரு பாடம் உங்களுடைய பாடம் நூல்ல இருக்கி. அந்த தஸ்கியா தொடர்பாக கேட்கப்படுற கேள்விதான் இது. அதுல முதலாவது கேள்வி, அந்த இதுல வர கேள்வியில ஒன்றுதான் நப்சுல் லவ்வாமா. இப்ப நப்சுல் லவ்வாமான என்னென்ற அந்த கேள்விதான் அது. இப்ப உண்மையில வந்து நப்ஸ் என்பது, உள்ளம் என்பது 3 வகைப்படும். அந்த அந்த வகையில ஒன்றுதான் வந்து நப்சுல் லவ்வாமா. நப்சுல் லவ்வாமா என்ற என்ன என்று ஒன்று நீங்க உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது கேள்விகளாகவே நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நப்சுல் லவ்வாமா என்பது தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய உள்ளம். தான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், அந்த தவறை எண்ணி எண்ணி தான் நொந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையத்தான் வந்து நப்சுல் லவ்வாமான்னு சொல்றது. அதே மாதிரி இன்னொரு உள்ளம் தான் வந்து நப்சுல் அம்மாரத்து பிசு, அதாவது சதா தீமையான விஷயங்களையே ஏவிக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளம் தான் நப்சுல் அம்மாரத்து பிசுன்னு சொல்றது. அதாவது தீமையான விஷயங்களே அந்த உள்ளம் ஏவும். நப்சுல் முத்துமைன்னு சொல்லுகின்ற பொழுது திருப்தி அடைந்த, எந்த விதமான கஷ்டம் கொடுக்காத ஒரு அமைதியான உள்ளம், அந்த உள்ளத்தை தான் வந்து
நப்சுல் முத்துமைன்னான்னு சொல்றது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கல இப்ப அல் குர்ஆனில் உள்ளத்தின் 3 நிலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, நப்சுல் லவ்வாமா என்று சொல்லுகின்ற பொழுது, ஆஹ் அதாவது சதா தீமைகளை ஏவிக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளம் என்ற 4வது விடையை நீங்க அதுக்குரிய விடையா போட்டுக்கொள்ளுங்க. நப்சுல் லவ்வாமா தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய உள்ளம் தான் நப்சுல் லவ்வாமா. இச்சை அடிமைப்பட்ட உள்ளம், தீமை ஏவும் உள்ளம், திருப்தி அடைந்த உள்ளம், இச்சைகளுக்கு எதிராக போராடும் உள்ளம், இச்சைகளுக்கு எதிராக போராடும் உள்ளம். அப்ப நப்சுல் அம்மாரா என்பது தீமைகளை ஏவக்கூடிய உள்ளம். நப்சுல் லவ்வாமா என்பது தன்னைத்தானே நொந்து கொள்ளும் உள்ளம். நப்சுல் முத்துமையின்னா என்று சொல்வது அமைதி அடைந்த திருப்தி அடைந்த உள்ளம். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் ஜக்காத்தின் ஃபர்லுகளில் அடங்கும் விதி. ஜக்காத் என்பது கட்டாயமா அதுவும் வரக்கூடிய ஒரு கேள்விதான். உண்மையிலே கடமையில பொறுத்தளவில் ஜக்காத், தொழுக, ஜக்காத், நோன்பு இது 3ம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டுச்சு. ஹஜ் விளங்கிக் கொள்ளுங்க, ஹிஜ்ரி 6 அல்லது ஹிஜ்ரி 9 இரண்டுல பொருத்தமான விட வருகின்ற பொழுது நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஹிஜ்ரி 6 வந்தாலும் நீங்க அதுக்குரிய விடையா போட்டுக்கொள்ளுங்க. ஹிஜ்ரி 9 வந்தாலும் சரியான விடை தான் அது. அதே மாதிரி ஜக்காத் என்ற சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னா தூய்மை, அபிவிருத்தி, வளர்ச்சி, முன்னேற்றம். ஜக்காத் என்ற அந்த சொல்லுக்கான பொருள் தான் தூய்மை, முன்னேற்றம், அபிவிருத்தி, வளர்ச்சின்னு சொல்றது ஜக்காத் என்ற. உண்மையிலே இந்த ஜக்காத்தின் ஃபர்லுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபர்லுகள் 2 வகைப்படும். ஃபர்லுகள் 2 வகைப்படும். அதுல ஒண்ணுதான் நியத்து வைக்கிறது, 2வது தகுதியுடையோருக்கு வழங்குது. இப்ப ஃபர்லுகள்ல ஒன்று நியத்து வைக்கிறது, தகுதியுடையோருக்கு வழங்குறது. அப்ப 28வதுல பொருத்தமான விட 4வது விட தகுதியானவர்களுக்கு வழங்குதல். அதே போன்று ஜக்காத் சில பொருட்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஜக்காத் எல்லா பொருள்களையும் வழங்குறதுல மிருகங்கள் எடுத்துக்கொண்டால் ஆடு, மாடு, ஒட்டகம் இது 3லையும் தான் ஜக்காத் கொடுக்கக்கூடிய மிருகங்களாக இருக்கு. அதிலும் குறிப்பா ஆரம்ப நிசாபுகளை பெரும்பாலும் கேட்டுவாரு. இப்ப ஆரம்ப நிசாபுன்னு சொல்லக்குள்ள ஆட்டினுடைய ஆரம்ப நிசாப் அப்படி வருகின்ற பொழுது கேள்வி 40 ஆடு இதான் ஆரம்ப நிசாப். இந்த 40 ஆடு யார்கிட்டயாம இருக்கும் என்றால் 40 ஆடு எப்ப அது பூர்த்தி ஆகுதோ அன்றைக்கு அவரு 2 வயதுள்ள ஒரு பெண் ஆடு கொடுப்பாரு. அதே போன்று 121 ஆடுகள், இப்ப 120 இருந்தாலும் அவர் ஒன்று கொடுத்திருப்பாரு, திரும்ப கொடுக்க தேவையில்ல. அவரு எப்ப 121 ஆடுகள் ஆகின்றதோ 2 வயது உள்ள 2 பெண் ஆடுகளை கொடுப்பாரு. இப்ப 121 வரக்குள்ள 2 பெண் ஆடுகள். 201 அடுத்தது 201 மாறுகின்ற பொழுது அதுக்கு 2 வயதுள்ள 3 பெண் ஆடுகளை கொடுப்பாரு. அப்ப 201 வரக்குள்ள 2 வயசுள்ள 3 பெண் ஆடுகள் கொடுப்பாரு. அதே மாதிரி இதுக்கு பிறகு வர 400 வருகின்ற பொழுது 4 வயதுள்ள 4 பெண் ஆடுகளை கொடுப்பாரு. இப்படி அந்த அதிகரிச்சு கொண்டே போகும் அது. அடுத்து மாட்டினுடைய ஆரம்ப நிசாப் என்று பார்க்கக்குள்ள 30 மாடு ஒரு ஆள்கிட்ட இருக்கும் என்றால் ஒரு காளை மாடு கொடுப்பாரு. அதே மாதிரி 40 மாடு இருக்கும் என்றால் ஒரு பசு மாடு கொடுப்பாரு. இப்ப 40 மாடு எப்ப பரிபூரணமாகின்றதோ அன்றைக்கு அவரு ஒரு பசு மாடு கொடுப்பாரு. அதே மாதிரி 60 மாடு எப்ப தகமையுடைய 60 மாடு எப்போ ஒரு ஆள் இருக்கோ அவர் 2 காளை மாடு கொடுப்பாரு. அதே மாதிரி 80 மாடு யார்கிட்டயா இருக்கும் என்றால் 2 பசு மாடு கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொன்றுடைய அந்த மடங்களை நீங்க பார்த்துட்டு போங்க. 30, 60 அதோட 30 கூட்டுங்க, அப்படி கூட்டி கூட்டி போய் அந்த வரக்கூடிய தொகையை போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒட்டகத்தின் ஆரம்ப நிசாப் 5 ஒட்டகங்கள். இப்ப 5 ஒட்டகங்கள் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் என்றால் அவரு ஒரு ஆடு கொடுப்பாரு. 20 ஒட்டகங்கள் யார்கிட்டயுமே இருக்கும் என்றால் அவர் 4 ஆடுகள் கொடுப்பாரு. அதே மாதிரி எப்பொழுது 25 ஒட்டகங்கள் ஆகின்றதோ அவர் ஒரு பெண் ஒட்டகைன்னு கொடுப்பாரு. இப்பதான் அவரு ஒரு பெண் ஒட்டகை கொடுப்பாரு. இதுதான் ஜக்காத்தினுடைய மிருகங்களுக்கான அடிப்படைகள். சாரி சார், கொஞ்சம் சின்ன ஒரு கோல் வந்துட்டு அவசரமான.
அடுத்து பாருங்க, கட்டாயமா அந்த ஜக்காத்தினுடைய அந்த கால அளவு, ஜக்காத்தினுடைய அந்த பணங்களுக்கான ஒரு பணம், ஒரு ஆள்கிட்ட ஒரு பணம் பணம் இருக்கும் என்றால் அந்த பணத்துக்கான ஜக்காத்தினுடைய ஆரம்ப அஹ், கணக்கு ஒன்று இருக்கு. அந்த கணக்கையும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆள்கிட்ட 15 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு ஆள்கிட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு வருடம் காலமா சேமித்து வைக்கிறாரு. அப்ப சேமித்து வைத்திருக்கின்ற அந்த நபருக்கு வந்து ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது கட்டாயமா நீங்க 15 லட்சம் ரூபாவை 100ஆல பிரிச்சு 2.5ஆல நீங்க பெருக்குவீங்க என்றால் அதற்கான விட வரும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப 15 லட்சம் ரூபா ஒரு ஆள்கிட்ட இருக்கு. 15 லட்சம் ரூபா ஒரு ஆள்கிட்ட இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்யறார் என்றால் அந்த 15 லட்சம் ரூபாயை 100ஆல பிரிக்காரு. 100ஆல பிரிச்சு அதாவது 2.5 2 50 சதம் அதால அவரு பெருக்குவார் என்றால் அதுக்கான விட வரும். நீங்க சாதாரண உங்களோட கையில் இந்த பெருக்கின்ற போனில் இருந்தால் நீங்க பெருக்கி பார்த்துக்கொள்ளுங்க. அதை 100 15 லட்சம் ரூபாயை 100ஆல பிரிங்க. அதே மாதிரி 2.5ஆல வகுத்து 2.5ஆல பெருக்குங்க. பெருக்கின்ற பொழுது வார தொகைதான் வந்து 37,500 வரும். கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கணக்கா கையில குப்பியில் இருந்தால் கட்டாயம் குறிச்சு கொள்ளுங்க. 15 லட்சம் ரூபா அங்கால பிரித்தல் அடையாளம் 100, அங்கால பெருக்கல் அடையாளம் 2.5 இப்படி போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஜக்காத்துடைய அடுத்த ஒரு கேள்விதான் வந்து அதிகமாக ஜக்காத்துடைய கேள்வியில் வார நீர்ப்பாசன செலவுடன் மேற்கொள்ளப்பட்ட விவசாய அறுவடையின் மூலம் கிடைக்கின்ற தானியங்களுக்கான ஜக்காத்தின் அளவு. அதாவது நீர்ப்பாசன செலவுடன் தானியங்களுக்கான ஜக்காத்தினுடைய அளவு கேட்கப்பட்டிருக்கு. உண்மையில வந்து உதாரணம் விளக்கமா நான் சொல்வதா இருந்தால் கட்டாயம் அவர் நீர்ப்பாசன செலவுடன் அவர் தானியங்களுக்கான ஜக்காத் அவர் கொடுப்பார் வந்து 20 செலவழிச்சிருக்காரு. செலவழிக்கின்ற பொழுது அவர் கட்டாயமா வந்து 20 மூடைக்கு ஒரு மூடை கொடுப்பாரு. அப்ப 20% கட்டாயம் அவர் ஜக்காத்து கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த அவருடைய நிலம் வந்து மழையை நம்பிய ஒரு பயிராக இருக்கும் என்றால், இந்த விவசாய நிலம் வந்து மழையை நம்பிய ஒரு பயிராக இருக்கும் என்றால் அவருக்கு வந்து 100 மூடைகள் அவருக்கு அந்த விவசாய நிலத்திலிருந்து பெறுவதா இருந்தால் கட்டாயம் அவர் 10க்கு ஒரு மூடை கொடுப்பாரு. அப்ப இதுல நீர்ப்பாசன செலவழிச்சிருக்காரு. அப்ப எனவே அந்த செலவழித்ததின் ஊடாக இஸ்லாம் அவர் கொடுக்கிற சலுகை தான் அது. இப்ப 20க்கு ஒரு மூடு. இப்ப 20க்கு ஒரு மூடுன்னு சொல்லக்குள்ள உண்மையில் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு மிக குறைவான மூடை தான் வரும் அந்த அறுவடையும் போல கொடுக்கின்ற தானியங்களுக்கான சக்காத்தின் அளவு. அதே மாதிரி 10ன்னு சொல்லக்குள்ள இன்னும் அவர் எந்த செலவும் இல்லை. மழையை மாத்திரம் நம்பிய அந்த பயிர் அறிக்கின்றதால ஒரு 10%, அதாவது 10 மூடைக்கு ஒரு மூடை கொடுப்பாரு. அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து 4வது விட. அதே மாதிரி சக்காத் வந்து 8 கூட்டத்தாருக்கு சக்காத் கொடுக்கணும். நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த 8 கூட்டம் சொல்லக்குள்ள கட்டாயமா வந்து அதுல முதலாவது கூட்டம் ஃபக்கீர். ஃபக்கீர்னு சொல்லக்குள்ள எவ்வித வருவாயும் அற்ற பரம ஏழை, அதாவது எந்த வருவாயும் அவன்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட பரம ஏழைக்கும் கட்டாயமா அவன் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்து மிஸ்கீன். மிஸ்கீன்னு சொல்லக்குள்ள அதிகமா நாங்க போதுமான வருமானம் உள்ளவர், அப்ப அன்றாட தேவைக்கு அவரு காசு இருக்கி என்று அடையாளப்படுத்துகின்ற பொழுது கட்டாயமா அந்த மிஸ்கினுக்கு ஜக்காத் கொடுக்கணும். அடுத்து ஆமீல். ஆமீல்னு சொல்றாக்கள் யார் என்றால் ஜக்காத் பணத்தை வசூலிக்கின்றவர். இப்ப நம்ம ஊர்ல வந்து பணம் படைத்த பொருளாதாரத்தில் உள்ளவங்க அதிகமான பேர் இருக்காங்க என்றால் ஜக்காத் கொமிட்டியன் இருக்கும். அந்த கொமிட்டி என்ன செய்யும் என்றால் அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி சிலரை நியமிப்பாங்க. அந்த நியமிக்கின்ற அந்த நபர்கள் ஆமிலன்னு சொல்றவங்கள அந்த ஆமிலும் கட்டாயமாக ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி முஅல்லஃபத்துல் குலூப்னு சொல்றார்கள் யார் என்றால் இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டார்கள். இவங்க இஸ்லாத்துல வருவாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், கட்டாயமாக ஜக்காத் கொடுக்கணும். அதே மாதிரி ரிகாப் என்பது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள். அதே மாதிரி காரிமூன் சொல்றார்கள் கடன் பட்டாக்கள். அது நியாயமான காரணங்களுக்காக கடன் வாங்கியிருக்கணும். இப்போ உதாரணமா வந்து ஒரு ஹராத்துக்காக வேண்டிய ஒரு கடன் வாங்கியிருப்பார் என்றால் அந்த கடன் அந்த ஜக்காத் கொடுக்க தேவையில்ல அவருக்கு. அதே மாதிரி ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில ஈடுபடுறார்கள். இப்னு சபீல் என்பது ஆகுமாக்கப்பட்ட பிரயாணத்தில் இருக்கிறார்கள். இப்படியும் சில கேள்விவாரு. இப்ப 8 கூட்டத்தில் உமது பிரதேசத்தில் ஜக்காத் பெற தகுதியான கூட்டத்தினருள் இருவரை குறிப்பிடுக. அப்ப நம்முடைய பிரதேசங்கள்ல யார் யார் இருக்காங்க என்றதை நீங்க கீழ் சொல்லப்பட்ட இந்த 8 கூட்டத்தர்ல பொருத்தமான ஆக்களை நீங்க எழுதி கொள்ளுங்க அந்த வருகின்ற பொழுது. இவிடத்த காரிமூன் என்று வரக்குள்ள விட உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது நியாயமான காரணங்களுக்காக கடன் பட்டாக்களை தான் சொல்றது.
இப்படியும் கேள்வி கேட்டு வர ஜக்காத் பெற தகுதியற்றோரை குறிப்பிடுக. இப்ப ஜக்காத் யாரும் கொடுக்க இல்ல ஒரு கேள்வி வரும். இப்ப யாருக்கு ஜக்காத் கொடுக்க இல்லை என்றால் போதிய வருமானம் யாருக்கு இருக்கோ ஒரு கட்டாயமா ஜக்காத் கொடுக்க இயலாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளியினர் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இவங்களுக்கு ஜக்காத் கொடுக்க இயலாது. அதே மாதிரி அடிமைகளுக்கும் ஜக்காத் கொடுக்க இயலாது. அதே மாதிரி ஜக்காத் கொடுக்கிறவரால பராமரிக்கப்படுறார்கள் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அப்படியானவர்கள் வேறு யாரெல்லாம் அவருடைய பராமரிப்புக்குள்ள இருக்காங்களோ அவங்களும் ஜக்காத் கொடுக்க இயலாது. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத ஏனைய மதத்தை சேர்ந்தாக்கள் இவங்களுக்கும் ஜக்காத் கொடுக்க இயலாது. இப்படி கேள்விகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹஜ்ஜுடன் தொடர்பான கேள்விதான் அடுத்த கேள்வி. உண்மையில ஹஜ்ஜன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ஹஜ் என்ற பணத்துக்கான பொருள் நாடி செல்லல் நோக்கி செல்லல். ஹஜ் என்றா நாடி செல்லுதல் நோக்கி செல்லுதல். உண்மையில இந்த ஹஜ் ஏற்கனவே நான் சொன்னேன் நான் ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 9 2 விடைகள்ல எது அந்த விடையாக வருகிறதோ அதுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க. இப்படித்த பாருங்க ஹஜ்ஜின் வாஜிபுகளில் அடங்கும் செயல். அப்ப ஹஜ்ஜில வாஜிபுகளை கட்டாயமா நாங்க தெரிஞ்சிருக்கணும். எவை எவைகள் வாஜிபான அம்சங்கள் என்று கட்டாயம் நாங்க தெரிஞ்சு வைத்திருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் அதற்கான பொருத்தமான விடையாக நீங்க கொடுப்பீங்க. அதுல உண்மையில ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்று வருகின்ற பொழுது மீகாத்தில் நீயத்து வைத்தல் இது ஹஜ்ஜிட வாஜிபுகளை உண்டு. ஹஜ்ஜின் வாஜிபுகள் 6. அதே முஸ்தலிஃபாவில் தரித்தல் இதுவும் வாஜிபுகளை உண்டு. மினாவில் தங்குதல், ஜம்ரத்துல் அக்கபாவில் 7 கற்கள் எறிதல், 3 ஜம்ராக்களிலும் 7 கற்கள் வீதம் எறிதல், தவாஃபுல் விதா செய்தல். இந்த 6 அம்சங்களும் தான் வாஜிபான விஷயங்கள் உண்டு. அப்ப இதுல பாருங்க சை தொங்கோட்டம் ஓடுதல் இது வாஜிப் இல்லை, இது ஃபர்ல். அதே மாதிரி துல்ஹஜ் 9ஆம் நாள் இரவு எங்க தங்குறது? மினாவில் தங்குதல். அப்ப துல்ஹஜ் 9ஆம் நாள் இரவு மினாவில் தங்குதல் என்பது அதுவும் வாஜிபுகளுக்குள்ள அடங்காத ஒரு விடயம். அதே மாதிரி துல்ஹஜ் 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அக்கபாவில் 7 கற்கள் எறிதல். அப்ப ஜம்ரத்துல் அக்கபாவில 7 கல் எறிதல் என்பதுதான் இதுக்கான பொருத்தமான விடை. அப்ப அந்த அடிப்படையில ஹஜ்ஜினுடைய ஷரத்துக்கள், ஹஜ்ஜினுடைய அர்கான்கள், ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள், ஹஜ்ஜினுடைய சுன்னத்துகள் கட்டாயமா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் நான் ஹஜ்ஜினுடைய அர்கான்கள். அர்கான் என்பது ஃபர்ல் என்ற அர்த்தம். ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 6. அதே மாதிரி உம்ராவுடைய ஃபர்லுகள் 5. ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் அனைத்தும் உம்ராவுடைய ஃபர்லுகளுக்குள் வரும். அரஃபாவில் தரித்தல் மட்டும் உம்ராவுக்குள் வராது. அந்த அடிப்படையில ஹஜ்ஜினுடைய அர்கான்களை பாருங்க. முதலாவது நீயத்து வைப்பாங்க. நியத்து வைத்தவங்க அடுத்து அரஃபாவில தரிப்பாங்க. கஅபாவை தவாப் செய்வாங்க. அந்த தவாஃப் சொல்றது தவாஃபுல் இஃபாலான்னு சொல்றது. அதே மாதிரி அதாவது சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுவாங்க. அதுக்கு பிறகு தலைமுடி நீக்குவாங்க. அதுக்கு பிறகு ஒழுங்குமுறைப்படி செய்வாங்க. இது 6 தான் ஹஜ்ஜினுடைய பர்லுகளாக நாங்கள் சொல்லலாம். உம்ராவுடைய பர்லுகளையும் குறிப்பிடுன்னு கேட்டால் நியத்து வைத்தல், அரஃபாவில் தரித்தல் வராது. கஅபத்துல்லாவை தவாப் செய்தல், சஃபா மர்வாக்கிடையில் அதாவது சை தொங்கோட்டம் ஓடுதல், தலைமுடி நீக்குதல், ஒழுங்குமுறைப்படி செய்தல், இது அனைத்தும் உம்ராவுடைய பர்லுகள். அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய சுண்ணத்துக்கள் மாறுதான். இப்போ ஹஜ்ஜினுடைய சுண்ணத்துன்னு சொல்லக்குள்ள குளிக்கிறது, வாசனை திரவியங்கள் அதாவது நாங்கள் ஏதாவது வாசனை பூசிக்கொள்வது இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னர். இஹ்ராம் கட்டத்துக்கு பின்னர் பூசிவீங்கன்னா அது முப்திலாத் அதாவது பாத்திலாயிரும். அதே மாதிரி நீயத்தை வாயால மொழியணும். இப்ப மற்ற கடமைகளுக்கான நீயத்தை உள்ளத்தால நாங்க நியத்து வைத்திருப்போம். ஹஜ்ஜில மட்டும் நாங்க வாயால மொழியணும். நாங்க தல்பியா ஓதுறது. தல்பியான் என்று சொல்லக்குள்ள நீங்க எல்லாரும் அறிந்த விடையும் தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அதான் தல்பியான்னு சொல்றது. அதே மாதிரி மக்காவை அடைந்ததும் தவாஃபுல் அதாவது குதுவும்னு சொல்றது. இப்ப உண்மையில நாங்க இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்துல ஹஜ்ஜிக்கு சரி உம்ராக்கு சரி போவோம் என்றால் அந்த ஹரத்துக்குள் நுழைகின்ற பொழுது முதலாவது செய்த தவாஃபை தவாஃபுல் குதுவும்னு சொல்றது. தவாஃபுல் இஃபாலான்னு சொல்றது அது ஹஜ்ஜிக்கான தவாஃப். அது கட்டாயம் ஃபர்ல். அதை செய்யாம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஹஜ்ஜினா முடிஞ்சு நாங்க நாட்டுக்கு வரப்புறோம் என்றால் தவாஃபுல் விதா, அதான் கடைசி. அதாவது நாங்க அந்த கௌபாவிலிருந்து வெளியாகி எமது நாடுகளுக்கு திரும்புகின்றவர்கள் செய்துவிட்டு போறதுதான் தவாஃபுல் விதான்னு சொல்றது. இதுதான் இந்த தவாஃபின் வகைகளாக நாங்க பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய முறைமைகள் காணப்படுது. இப்ப ஹஜ்ஜையும் 3 முறைகள்ல நாங்க செய்யலாம். ஒன்று அல் கிரான். இந்த கிரான் சொல்லக்குள்ள ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடராக செய்வதற்கு இஹ்ராம் கட்டுதல். கிரான் என்பது ஒரே இஹ்ராத்தோடு ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்தல், அதான் அதனுடைய விளக்கம். தமத்து என்பது உம்ரா கடமைகளை நிறைவேற்றிய பின்னர்
ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்ற, அதாவது தனித்தனியா இஹ்ராம் அணிகிறது. இப்ப உம்ரா செய்து முடிய திரும்ப இஹ்ராத்தை கலைஞ்சி ஹஜ்ஜிக்காக வேண்டி நாங்க மீண்டும் இஹ்ராம் அணிகிறது. இதைத்தான் தமத்துவன்னு சொல்றது. இஃப்ராத்னு சொல்லக்குள்ள ஹஜ்ஜிக்கா மாத்திரம் இஹ்ராம் கட்டுதல், ஹஜ்ஜை மட்டும்தான் செய்வார், அவர் உம்ரா செய்ய மாட்டாரு. அப்படியான அந்த ஹஜ்ஜத்தான் இஃப்ராத்னு சொல்றது. உண்மையில இப்படி ஒரு கேள்வி கேட்டு வரும், ஹஜ்ஜி செய்யும் முறைகளுள் உமது பிரதேசத்திலிருந்து உமது நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் எந்த முறைப்படி ஹஜ்ஜி செய்கின்றார்கள்? உதாரணமாக இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்த முறைகளில் எந்த முறையில் ஹஜ்ஜி செய்கின்றார்கள் என்ற கேள்வி கேட்டால், அதிகமாக நாங்க இங்கிருந்து போராக்கள் எப்படி செய்யறாங்க என்றால், கடைசி அந்த இறுதியா போற அந்த ஹாஜியில் துல்ஹிஜ், அதாவது துல் ஹஜ்ஜா மாதம் 8ஆம் நாள், அதாவது பிற 8ல ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகுது. அதுல தொடர்ச்சி அவங்க என்ன செய்யறாங்க என்றால் தமத்துவ அடிப்படையில செய்வாங்க. ஏலியா போனாக்கள் என்ன செய்வாங்கன்னா உம்ரா செய்து விட்டு பிறகு ஹஜ்ஜி செய்யறாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க. இது அதாவது முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்கள் ஒரு பாடம் இருக்கு பாட புத்தகத்துல, அதோடு தொடர்பான கேள்விதான் அடுத்த கேள்வி. அதுல குறிப்பா காபத்துல்லாவின் கட்டட நிர்மாண பணியுடன் சம்பந்தப்படாத இறை தூதர், அதாவது நாங்க முஸ்லீம்களுக்கு 3 புனித ஸ்தலங்கள் உண்டு. அந்த 3 புனித ஸ்தலங்கள்ல பிரதானமானது எங்களுடைய மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா, 2வது பைதுல் முகத்தஸ், 3வது எங்களுடைய மஸ்ஜித் நபவி. இது 3 தான் அதாவது முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள், இடங்கள். அந்த அடிப்படையில் பார்க்கல இதுல பொருத்தமற்றது ஆதம் அலை இஸ்லாம் தொடர்படுறாங்க, இப்ராஹிம் அலை இஸ்லாம் தொடர்படுறாங்க, நூ அலை இஸ்லாமும் தொடர்படுறாங்க. நூ அலை இஸ்லாம் எப்படி தொடர்படுறாங்க என்றால், இந்த தூஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளம் நூ அலை இஸ்லாமுடைய காலத்தில் தான். அதுல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தமான விட. அதே மாதிரி ஆனா ஆவணா பகுதியில கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஹஜ்ஜோட தொடர்பான விடயங்கள் தான், ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான் அது. அந்த விடயங்களை அதுல தலைமுடி கலைதல். தலைமுடி கலைதல் என்பது எல்லாருக்கும் தெரியும். என்ன விட வரும் என்று நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுல குறிப்பா தலைமுடி கலைதல் என்பது பரலுக்குள்ள வரும். அப்ப சின்னு சொல்லக்குள்ள விடைய நீங்க லேசா கண்டுபிடிக்கலும். முதலாவதுலேயும் 4வதுலேயும் அதற்கான அந்த சி இருக்கு. அதாவது சி விட முதலாவதுலேயும் 4வதுலேயும் இருக்கு. அப்ப 2ஐ நீங்க அதை வைத்துக்கொண்டு இப்ப 2வது பாருங்க, ஜம்ராக்கல்ல கல்லறிதல். இப்ப ஜம்ராக்கல்ல கல்லறிதல், அதாவது உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜில கல்லறிதல் ஒன்று. அதாவது 3 இடங்கள்ல கட்டாயமா கல்லறியணும் கட்டாயமாக. அதுல ஒன்று ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபான்னு சொல்லக்கூடிய 3 இடங்கள்ல கட்டாயமாக கல்லறியணும். அந்த அடிப்படையில பார்க்கல ஜம்ராக்கல்ல கல்லறிதல் என்பது வாஜிபுக்களை வருது. அப்ப வாஜிபுன்னு சொல்லக்குள்ள நீங்க வருது. அப்ப லேசான விட இப்ப பாருங்க முதலாவது இப்ப எல்லா உதாரணமா இஸ்லாத்துல மட்டுமல்ல ஏனைய பாடங்கள்லையும் இப்படியான அந்த இணைக்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது முதலாவது நீங்க அடையாளப்படுத்தி கொண்டீங்க என்றால் 2வதையும் சரியா அடையாளப்படுத்துவீங்கனால் மாஷா அல்லாண்டு அதுக்குரிய பொருத்தமான விட நீங்க கண்டுபிடிச்சு கொள்வீங்க. அப்ப முதலாவது விடதான் CA. அடுத்த தவாஃபுல் குதூம் என்று சொல்றது. தவாஃபுல் குதூம் ஏற்கனவே நான் சொன்னதுதான். தவாஃபுல் குதூம் என்பது ஹாஜியல் காபத்துல்லா வரக்குள்ள செய்யறதுதான். அப்ப அதுல வரக்குள்ள நீங்க பாருங்க வருது. சுன்னத்து. அதே மாதிரி நியத்தின் பின் மனம் பூசுதல், அத முப்திலாத்து நாங்க சொன்னேன், அதாவது முஹர்ரமாத்துக்குள்ள வரும் பி. அதே மாதிரி ஹஜ்ஜை நிறைவேற்றுபவர் முஸ்லிமா இருக்கிறது டிக்குள்ள வருது. அப்ப இத தொடரா நீங்க பார்த்துக்கொண்டீங்க. சரி, அடுத்த 36வது கேள்வியை பாருங்க. ஹஜ்ஜி கிரிகைகள் நிறைவேற்றப்படும் காலம். ஹஜ்ஜி கிரிகை எப்பப்ப நிறைவேற்றப்படுது என்று வரக்குள்ள நீங்க ஹிஜ்ரி, அதாவது துல்ஹஜ் 8 முதல் 13 வரை அந்த ஹஜ்ஜுடைய காலமாக நாங்க அந்த ஹஜ்ஜுடைய காலத்தை சொல்றோம். அதே மாதிரி பாருங்க உம்ரா கடமையில் அடங்காத கிரியை. இப்ப நான் தொடர்ச்சியா சொன்ன விஷயங்கள் தான் வருது. உம்ரா கடமைகள்ல அடங்காத விஷயம் என்பது அரபாவில் தரித்தல். அரபாவில் தரித்தல் என்பது அதுல உண்மையில உம்ரா கடமையில் அடங்காத விடயம். இப்ப நியத்து வைத்தல், தவாப் செய்தல், சை செய்தல் என்பது உம்ரால கடமையில் உண்டு. அரபாவில் தரித்தல் என்பதுதான் அந்த உம்ரா கடமையில அடங்காத விடையா காணப்படுது. அடுத்தே பாருங்க, சலாத்துல் இஸ்திஸ்கா என்பது உண்மையில சலாத்துல் இஸ்திஸ்கா 2 வகையான விஷயங்கள். சலாத்துல் குசூஃப் இன்றைக்கு, சலாத்துல் இஸ்திஸ்கா இருக்கு. சலாத்துல் இஸ்திஸ்கா என்பது மழை வேண்டி தொழும் தொழுகை. இப்ப மழை வேண்டி நாங்க தொழுகிற தொழுகை தான் சலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்றது.
சலாத்துல் குசூஃபைன்னு சொல்றது கிரகண தொழுகை. சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்படுகின்ற பொழுது தொழக்கூடிய தொழுகை தான் வந்து அதாவது சலாத்துல் குசூஃபைன்னு சொல்லுது. அப்ப இஸ்திஸ்கா குசூஃபைன் ரெண்டும் அதுக்கான விடையையும் பார்த்துக்கொள்ளுங்க. சலாத்துல் ஈதுன்னு சொல்றது பெருநாள் தொழுகை, அது முதலாவது, அதுக்கான அரபு சொல்லுது. இரவு தொழுகை என்பது நாங்க தஹஜ்ஜ தொழுகைன்னு சொல்லுவோம், அதுதான் இந்த இரவு தொழுகை, இந்த கியாமுல்லைல்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி 39வது கேள்வி, தொழுகை விதியாக்கப்பட்ட மாதமும் நாளும். உண்மையில வந்து தொழுகை விதியாக்கப்பட்டது என்று இப்ப பிள்ளைகிட்ட கேட்டு பார்த்தா சரியான விட வராது. உண்மையில வந்து சரியான பொருத்தமான விட வந்து அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நான் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கின்ற பொழுதே தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்ததுக்கு பிறகுதான் வந்து தொழுகைக்கு உயிர் வடிவம், அதாவது வடிவம் கொடுக்கப்படுது. அது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அந்த அடிப்படையில இதற்கான பொருத்தமான விட வந்து ரஜப் மாசம் 27ஆம் நாள். அப்ப தொழுகை விதியாக்கப்பட்ட மாதமும் நாளும் என்று கேட்கக்குள்ள நீங்க கட்டாயமா நீங்க போட்டுக்கொள்ளுங்க, ரஜப் மாசம் 27ஆம் நாள். அடுத்தது 40வது கேள்வியை பாருங்க. இப்ப நான் சொன்ன கேள்விதான் சலாத்துல் இஸ்திஸ்கா. சலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்ல உங்களுக்கு விட வந்துட்டு சலாத்துல் குசூபைன் என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு இரு கிரகண தொழுகைகளை குறிக்குது. 41வது கேள்வியை பாருங்க. அல்லாஹ்வுக்குரிய அழகு திருநாமங்களில் ஒன்றான அல் வதூத். அல் வதூத் என்பது பாவம் உடைய காட்டுங்க பாபம். அல் வதூத் என்ன தெரிஞ்சாக்கள்? அல்லாஹ்வுக்கு மிகவும் அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அல் வதூத். உண்மையில் அல் வதூத் என்பது மிக மிக இரக்கமுடையவன். அப்ப மிக மிக இரக்கமுடையவனை நாங்க அல் வதூத்னு சொல்லுது. மற்றெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விடைகள் தான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்குரிய அழகு திருநாமங்களில் அல் முகுனி. அல் முகுனி என்பது செல்வந்தனாக்குவன். முஅத்தி என்பது கொடுப்பவன். மூனி என்பது செல்வந்தனாக்குவன். முஅத்தி என்பது கொடுப்பவன். அதே மாதிரி இஹ்லாஸ் என்ற சொல்லின் மூலம் உணர்த்தப்படுவது. இஹ்லாஸ் என்ற சொல்லின் மூலம் உணர்த்தப்படுவது. உண்மையிலே இஹ்லாஸ் என்ன எல்லாரும் தெரியும், பேணுதலுடன் வாழுதல், அது வராது. இருப்பதை குறிக்கிறது வராது. மன தூய்மை, அதாவது மன தூய்மை என்பதுதான் அதுக்குரிய பொருத்தமான விட. பற்றற்ற வாழும் வராது, பொருந்திக் கொள்ளதும் வராது. அடுத்தது பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் குற்றங்களையோ உங்கள் பொருட்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையுமே பார்க்கிறான். உண்மையிலே இது வந்து அல் குர்ஆனிய. நிச்சயம் அல்லாஹ்வுத்தாலா உங்கள் தோற்றங்களையோ உங்கள் பொருட்களையோ பார்ப்பதில்லை, மாற்றமாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையுமே பார்க்கிறான் என்பது நபிமொழி. அதே மாதிரி வர வர என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், பேணுதல். அதே போன்று ரிலாண்டா பொருந்திக் கொள்ளுதல். அதே மாதிரி 46 பாருங்க, தொழுகையுடன் இன்னொரு பண்பை இணைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு அல் குர்ஆனில் அல்லாஹ் வேண்டுகோள் விடுக்கின்றான். அந்த வேண்டுகோள் வந்து பின்வரும் பண்புகளில் அதை குறிக்கின்ற என்று பார்க்கின்ற பொழுது கட்டாயமா வந்து தொழுகையுடைய சேர்த்து அல்லாஹ் தாலா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அது பொறுமையை பற்றி அல்லாஹ் தாலா சொல்றான். 47வது பாருங்க, இவரேனும் அல்லாஹ்வுக்காக பணிவோடு நடந்து கொண்டால் அவர் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீர்வான். அதாவது இது இவரேனும் அல்லாஹ்வுக்கான பணிவோடு நடந்து கொண்டால் அவரது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீர்வான் என்பது ஹதீஸ் போதனையாகும். அடுத்தே பாருங்க, பின்வரும் அரபு மொழி சொற்களுள் மனிதனின் புறத்தோற்றத்தை குறிக்கிறது. இப்ப ஹல்க் என்பது ஒரு மனிதனுடைய புறத்தோற்றத்தை குறிக்குது. ஹல்கண்டா அது மனிதனுடைய ஒரு புறத்தோற்றத்தை தான் சொல்றது, ஹல்கன்னு சொல்றது. அதே மாதிரி விளையாட்டுக்கேனும் பொய்யை தவிர்ந்து கொள்வதற்கு பின்வரும் முறைகளுள் எம்முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாதாடுவார்கள். அந்த ஹதீஸ் நீங்க அந்த பாடத்துல படிச்சிருப்பீங்க. இப்ப உண்மையில வந்து ஒரு விளையாட்டுக்கேனும் பொய் சொல்லாதவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்தின் நடுவில் ஒரு வீட்டை பெற்றுத்தர அல்லாஹ்விடம் வாதாடுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்ல ஒழுக்க சீலனாக ஒருவர் வாழ்றார் என்றால் சொர்க்கத்துக்கு மேலால் ஒரு வீட்டை பெற்றுக் கொடுக்க அல்லாஹ்விடம் வாதாடுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தன் பக்கம் நியாயம் இருந்தும் இருக்கின்றவருக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில், நியாயம் இருந்தும் அதை விட்டு கொடுத்து வாழ்கின்றவர்களுக்கு இருக்கின்றவருக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு வீட்டை பெற்றுக் கொடுக்க நான் வாதாடுவேன்னு சொன்னாங்க. இப்ப இவ்விடத்தை விளையாட்டுக்கு எனும் பொய்யை தவிர்க்கின்றவருக்கு சூனத்தின் நடுவில் என்று அந்த விட வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அதுல குறிப்பா விட வந்து மத்தியில், சூனத்தின் மத்தியில் ஒரு வீட்டை பெற்றுக் கொடுக்க வாதாடுவேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தவக்குல் என்பது
பொறுப்பு சாட்டுதல். பிஸ்மில்லாஹி தவக்கல் தொழல்லா. அப்ப தவக்குல் என்பது பொறுப்பு சாட்டுதல். நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் வீட்டை விட்டு வெட்டக்கிறங்குவதா இருந்தாலும் அதுக்குரிய துவாக்கள் பிஸ்மில்லாஹி தவக்கல் தொழல்லா என்று சொல்வது போன்று தவக்குல் என்பது பொறுப்பு சாட்டுதல். அதே மாதிரி வஹி. வஹி வந்து இரு வகைப்படும். அதுல வஹி மத்துலு, வஹி கைர மத்துலு. இவிடுத்த வஹி மத்துலு, அதாவது இதுக்குரிய உதாரணம் என்பது முதலாவது விடைய பாருங்க. நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களே குர்பான் செய்ததா கண்ட கனவு. அது விடப்புல. அதாவது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் துர்சினா மலைப்பக்கமாக சென்ற போது கேட்ட அசரீரி வார்த்தை அது வஹி கைரமத்துலு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா கோயில் வைத்து வழங்கப்பட்ட முதல் வஹிதான் வந்து வஹி மத்துலு. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வைத்த ஹதீஸ்ல கொஞ்சம் அதை கீழே மாறி இருக்கு. அதாவது மூணாவது விட வரும், கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. கையில் அந்த டியூட்டி இருந்தால். அதே மாதிரி அல் குர்ஆன் தரத்தீபு நுசூல். குர்ஆன் இரண்டு முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. தரத்தீபு திலாவா என்ற முறையிலும் குர்ஆன் வழங்கப்பட்டுச்சு. தரத்தீபு நுசூல் என்ற அடிப்படையிலும் குர்ஆன் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தரத்தீபு நுசூல் என்பது படிப்படியாக இறங்கிய ஒழுங்கத்தான் தரத்தீபு நுசூல்னு சொல்றது. தரத்தீபு திலாவா என்பது அந்த ஓதக்கூடிய ஒழுங்கத்தான் வந்து தரத்தீபு திலாவான்னு சொல்றது. அதே மாதிரி அல் குர்ஆனை நூலுறுப்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்கிய சஹாபி. இதுல உண்மையில வந்து முதலாவது ஆலோசனை வழங்கிய, அதாவது குர்ஆனை தொகுப்பதற்கு ஆலோசனை வழங்கிய சஹாபி தான் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி இரண்டாவது தடவையாக குர்ஆன் தொகுப்பதற்கு ஆலோசனை வழங்கியவர் தான் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்போ இதுல வந்து அந்த பின்னுக்கு வர கேள்வியெல்லாம் வரும், அந்த குர்ஆனோடு தொடர்பான கேள்வியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளையிலும். அதே மாதிரி அல் குர்ஆனை ஓதுவதில் மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என உஸ்மான் அலி அவரிடம் ஆலோசனை வழங்கிய சாபிப் நான் சொன்னதுதான். அதான் வந்து ஹுதைபத்துல் எமானி ரலியல்லாஹு தஆலா. ஹுதைபத்துல் எமானி ரலியல்லாஹு தஆலா. அல் குர்ஆன் நூலுப்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்கிய சாபி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல அல் குர்ஆனை வந்து பிழையா ஓதுனாங்க இரு படை வீரர்களும், இரு படை சார்ந்த குழுவினர். இப்ப இவருடைய குர்ஆன் ஓதுவதை கண்டு, அதாவது பிழையா ஓதுறதை கண்டவங்க உடனடியாக அதனை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபு ஹுதைபத்துல் இமானி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்காங்க. அதுக்கு பிறகு பிழையா ஓதப்பட்ட குர்ஆன்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அது அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் ஆலோசனை வழங்கப்பட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அவருடைய காலத்தில் துவக்கப்பட்ட பிரதி இருந்துச்சு. அந்த பிரதியை பெற்று ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த குர்ஆன் பிரதியை எழுதி கொண்டாங்க. அதே மாதிரி இஜ்திஹாத்தோடு தொடர்பான அடுத்த கேள்விதான் வந்து இஜ்மா. இஜ்மாவின் வகைகளுள் மௌனம் சார்ந்த இஜ்மாவை குறிக்கும் சொல். இப்போ உண்மையில வந்து மௌனம் சார்ந்த இஜ்மான்னு சொல்லக்குள்ள இஜ்மா சுக்கூத்தின்னு சொல்றது. அப்ப ஒரு சட்டத்தை ஏற்றுகின்ற பொழுது அதிகமான முஜிதஹிதுகள் வந்து அமைதியா இருக்கின்றார்கள் என்றால் அவர் இஜ்மாவு சுக்கூத்தின்னு சொல்றது. அதே மாதிரி இஜ்மாவுல் கவுலி என்பது சொல் சார்ந்த இஜ்மான்னு சொல்றது. இஜ்மா அக்ஸரி என்பது, அதாவது முஜிதஹிதுகள்ல அதிகமான பேர் என்ன செய்வாங்க, சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக பேசிக்கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர் அமைதியா இருப்பாங்க. அதிகமான பேர் அந்த சட்டம் சார்ந்த விஷயங்களை சொல்றதால அதை இஜ்மா அக்ஸரியான்னு சொல்றது. இஜ்மா சரி என்பது, அதாவது சகலர்களும் ஒன்றுபட்டிருப்பாங்க ஒரு சட்ட விஷயத்துல, அது மிக தெளிவான தீர்வாயிருக்கும், அதை இஜ்மா சரிகன்னு சொல்றது. அதே மாதிரி அருக்கானுல் கியாஸில் பொருந்தாத செயல். இப்ப இந்த கேள்வியும் அடிக்கடி வாரது இந்த இஜ்திஹாதோட தொடர்பான ஒரு கேள்விதான். இப்ப கியாஸுடைய பாடம், அதாவது இஜ்திஹாத் வந்து இரு வகைப்படும், இஜ்மா கியாஸ். அந்த அடிப்படையில அந்த இஜ்மா கியாஸ் என்ற அந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்வியில வந்து கியாஸ், இந்த இவ்விடத்தை இந்த கியாஸ் என்ற அந்த சொல் பொருந்தாத இடம் தான் வந்து பரகிரைக்கு, ஹுக்கும் இறைக்கு, அதில் இறைக்கு, அசில் இறைக்கு. இந்த இடத்துல வந்து அதில் என்பது பொருந்தாத, இந்த விடைக்கு பொருந்தாத சொல்லா காணப்படுது. அதே மாதிரி அந்த இஜ்திஹாத்தோடு தொடர்பான ஒரு விடயம் தான் வந்து இந்த இதையும் கட்டாயமா நீங்க பார்த்து கொள்ளணும். கையில நோட்டுகள் வைத்திருக்கிறார்கள் அல்லது வைத்திருக்க கொஞ்சம் வெளியே கொண்ட நல்ல நினைக்க நான் இந்த கேள்வி அடிக்கடி வார, அதாவது இந்த சொல்ல தந்து அதுக்கான விளக்கத்தை கேட்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கல இஜ்மாண்ட எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கியாசன் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த இந்த இங்கு சொல்லப்படுற இஸ்திஸ்ஹாப், இஸ்திஹ்சான், உருஃப், இஸ்திஸ்லாஹ், இந்த இதுக்கான விடையில கட்டாயமா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. கையில் இருக்கிறார்கள் கொஞ்சம் எழுதி கொண்டீங்கன்னா நல்ல மணி நினைக்கிறேன் நான். அதுல ஒன்று நீங்க பாருங்க, இஸ்திஸ்ஹாப்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான விளக்கத்தை சொல்றேன். எழுதி கொள்றார்கள், எழுதி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதுல பாருங்க, இஸ்திஸ்ஹாப்னா வந்து
ஏற்கனவே உறுதியாக நிறுவப்பட்ட ஒரு விடயத்தை அல்லது மறுக்கப்பட்ட விடயத்தை தொடர்ந்தும் அதே நிலையில் வைத்திருப்பது தான் இஸ்திசாப்னு சொல்றது. இஸ்திசாபன ஏற்கனவே உறுதியாக நிறுவப்பட்ட ஒரு விடயத்தை அல்லது மறுக்கப்பட்ட ஒரு விடயத்தை தொடர்ந்தும் அதே நிலையில் வைத்திருப்பது. உதாரணமா ரமலான் மாத தலைப்பிறை சம்பந்தமா ரமலான் மாத பிறை 30 நாட்களின கருதுகின்ற பொழுது ஷாபான் மாதம் 30 முடிச்சிட்டோம் என்றால் அங்கால ரமலானுடைய மாதம் வரும். அது அதே நிலையில வைத்திருப்போம். அதே மாதிரி பாருங்க, இஸ்திஹ்சான் என்று சொல்லக்கூடிய அதுக்கான விளக்கம் உதாரணமா சில நேரங்களில் கியாஸ் பொருத்தம் இல்லாத இடங்கள்ல அதனை விட்டுட்டு பிரிதொரு தீர்வுக்கு வருவது தான் இஸ்திஹ்சான் சொல்றது. உதாரணமா சொல்ல போனால் கழுகு, காகம் போன்றவைகள் பருந்து போன்றவைகள் குடித்து எஞ்சிய நீர் சுத்தமான நீர். இதுக்குரிய சட்டம் தான் அது. அதே மாதிரி உருஃப்னு சொல்றது அதாவது சமூகத்துல கணிசமானோரால் என்ன செய்யப்படுறது, செயல் ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் பின்பற்றப்படுறது குறிக்கிறது. அதுல குறிப்பா சொல்ல போன உறுப்புன்னு சொல்றது திருமண பொருத்தம் பார்க்கிறது. இப்ப உறுப்புன்னு சொல்லக்குள்ள திருமணத்துல நாங்க பொருத்தம் பார்க்க சொன்னமாக்கள் சொல்லுவாங்க, இந்த பொருத்தம் பார்த்தல் என்று ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இத்தா அனுஷ்டித்தல், கஅபாவை தவாபு செய்தல், இதெல்லாம் சமூகத்துல கணிசமானோரால செயல் ரீதியாக சரி சொல் ரீதியாக சரி செய்து வர விஷயங்கள். இப்படியான அந்த விடயங்களையும் விளக்கத்தை நீங்க பார்த்துக்கொண்டுங்க. அது இஸ்திஸ்லாஹ்ன்ற மஸ்லா முருசலான்னு சொல்றது. மஸ்லா முருசலாண்ட அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் குறித்த விடயம் தொடர்பாக தீர்வு சொல்லாத பொழுது மனித நலனை கருத்தில கொண்டு தீர்வு சொல்றது தான் மஸ்லஹ முர்சலா இஸ்திஸ்லாஹ்னு சொல்றது. இப்ப உதாரணமா அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. இப்ப சமூக நலனுக்காக வேண்டித்தான் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. அதே மாதிரி சிறைச்சாலை உருவாக்கம், நாணயங்கள் வெளியிடுதல், இத்தனை அம்சங்களும் ஒரு சமூக நலனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட விடயங்கள் தான். அதனால தான் மஸ்லஹ முர்சலா இஸ்திஸ்லா என்றும் அதற்கான விளக்கமா சொல்றது. அதே மாதிரி அஸ்ஸராயு சாபிகா, அடுத்த கேள்வி பாருங்க. அப்ப மனித நலன் காத்தல் என்பது இதுக்கான பொருத்தமான விட நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க, அஸ்ஸராயு சாபிகா என்பது எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்துல நடைமுறையில் இருந்த விடயத்தை தான் அஸ்ஸராயு சாபிகான்னு சொல்றது. அதை எப்படி என்றால் நோன்பு காலங்கள், முன்னிருந்த சமூகத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று எங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இது அஸ்ஸராயு சாபிகாண்ட முன் வாழ்ந்த சமூகத்தை என்ன செய்து கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை நாங்க பின்பற்றுகின்ற விடயம் தான் அது. முன்னைய சரியத்துக்கு சொந்தமான முன்னைய சரியத்து சட்டங்களை தான் அஸ்ஸராயு சாபிகான்னு சொல்றது. அதே மாதிரி சிசு உருவாக்கம் பற்றி அல் குர்ஆனின் கருத்தை ஆய்வு மூலமா உறுதி செய்த பேராசிரியர் கீத்மோர், நீங்க படிச்சிருப்பீங்க. அதையும் நீங்க விடையா போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அல் குர்ஆனை ஒன்று திரட்டுவது எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பணியை செய்தாங்களோ, ஹதீஸ்கள் ஒன்று திரட்டுவதற்கு தூண்டுதல் வழங்கிய அந்த ஹலீஃபா தான் இரண்டாவது விட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை குறிக்கலாம். அது அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சிஹாபுத்தீன் ஜுஹூரி என்று சொல்லக்கூடிய அந்த இமாமிடம் தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க அந்த ஹதீஸை துவப்பதற்கு. அடுத்த பாருங்க, இது இமாம்களால் எழுதப்பட்ட அந்த கிதாபுகள். என்னென்ன இமாம்கள் என்னென்ன கிதாபுகள் எழுதியிருக்காங்க நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுல குறிப்பா முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்து வழங்கிய ஹதீஸ் துறை அறிஞர் யாருன்னு கேட்டிருக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓடரை பார்த்து வருவோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்களால எழுதப்பட்ட அந்த கிதாபு தான் ஃபிகுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய கிதாபை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதியிருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதின அந்த கிதாபு தான் பெரும்பாலும் நிறைய கிதாபு இருந்தாலும் கிதாபு அல் உம்மு என்று சொல்லக்கூடிய கிதாபை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரிசாலா என்று சொல்லக்கூடிய கிதாபையும் அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதியதான் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபு எழுதியிருக்காங்க. அது முஅத்தா என்று சொல்லக்கூடிய கிதாபை தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எழுதியிருக்காங்க. இந்த 4 இமாம்களும் எழுதிய நூல்களும் பெரும்பாலும் வன்வர்ட் ஆன்சர் கேள்வியில வரலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஹதீஸ் தொடர்பான அடுத்த கேள்விதான் அஸ்ஸிஹாஹு சித்தா எனும் 6 பரிசுத்த ஹதீஸ் திரட்டுக்களில் அடங்காத நூல். அதுல உண்மையில் சுனன் அபி தாவூத்,
அந்நசாயி, ஜாமியு திர்மிதி அடங்காதவன் தான் தாரகுத்தினின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து அது ஒரு நூல் தான் அது. ஓடரை நீங்க பாத்தீங்கன்னா புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நசை. இதைத்தான் அசிஹாவு சித்தா பரிசுத்த 6 ஹதீஸ் கிரந்தங்கள்னு சொல்றது. அதே மாதிரி இந்த 4 இமாம்கள் கீழே காணப்படுறாங்க. இந்த 4 இமாம்களுக்கும் 4 சிறப்பு பெயர்கள் இருக்கு. சில நேரங்களில் இந்த சிறப்பு பெயர்களும் பெரும்பாலும் வார கேள்வியாக. இமாமுல் ஆயிலம், இமாமுல் ஆயிலம் என்ற அந்த சிறப்பு பெயருக்கு சொந்தம் உடையவர்தான் வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். இமாமுல் ஆயிலம் என்று அவரை தான் சொல்றது. அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய சிறப்பு பேர் தான் வந்து இமாமுல் மதீனான்னு சொல்றது. இமாமுல் மதீனான்னு சொல்றது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அதே மாதிரி இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை சொல்றது ஆலிமுல் குரைஷ். அதே மாதிரி இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு சிறப்பு பேர் இல்லாவிட்டாலும் மேல் சொல்லப்பட்ட 3 இமாம்களுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாமுல் ஆயிலம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு இமாமுல் மதீனா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு ஆலிமுல் குரைஷ். இதுவும் அந்த ஏபிசி பொருத்தமான அந்த கூற்றுத்தான் அது. அதில் இமாம் அபூ ஹனீஃபா அவங்க வாழ்ந்த இடங்களை கேட்டிருக்கி, அதே மாதிரி அவங்க எழுதிய கிதாபு 2 விஷயங்கள அதுல குறிப்பா தரப்பட்டிருக்கி. இமாம் அபூ ஹனீஃபா அவங்க அவர்களுடைய விடயம் தொடர்பான விஷயம் பார்க்கல பகாசா, கூஃபா, இமாம் அஹமத், இமாம் மாலிக் இப்ப விடுத்தவர் இது வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாழ்ந்த இடத்தை கேட்காங்க. உண்மையிலே இமாம் அவர்கள் வாழ்ந்த இடம் தான் வந்து கூஃபாவில் வாழ்ந்திருக்காங்க. இப்ப பி பி என்று சொல்றது பெரும்பாலும் 2, 3, 4 2வது விட 3வது விட 4வது விடையில இருக்கு. அடுத்து பாருங்க மத்ரசத்துல் அசர். இப்ப மத்ரசத்துல் அசர் என்று சொல்லக்குள்ள அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில வந்து என்ன செய்யறேன்னா தீர்ப்பு சொல்றது. இப்ப மத்ரசத்துல் அசர் என்ற தீர்ப்பு அதிகமா தீர்ப்பு சொன்னவர் வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். அப்ப டி. அப்ப பிடி வந்து 2லையும் இருக்கு 3லையும் இருக்கு. அப்ப இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் இருக்கு. இப்ப 2 விடையை நான் கண்டுபிடிச்சிட்டோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து காசாவுல பிறந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில பி, டி, ஏ, அதே முஸ்னத் அஹமத், இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அழிந்தது. அப்ப 3வது விடை தான் அதுக்கு பொருத்தமான விடை. அதே மாதிரி பாருங்க 65வது கேள்வி இஜ்மாவு சரீஹ். இஜ்மாவு சரீஹண்டா என்ன? அதாவது இஜ்மாவு சரீஹண்டா தெளிவான இஜ்மா முடிவை குறிக்கின்றது தான் இஜ்மாவு சரீஹன்னு சொல்றது. அப்ப இஜ்மாவு சரீஹண்டா தெளிவான இஜ்மாவை குறிக்கின்ற சொல் தான் அது. அதே மாதிரி பாருங்க இஸ்லாத்து முற்பட்ட அரேபியாவில் போத்திர அமைப்பிலான சமூகமே காணப்பட்டது. பெரும்பாலும் இந்த தரம் 10ல இதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வரலாற்று சம்பவங்களோடு தொடர்பான விஷயம்தான். அதில் குறிப்பா சில அரபு சொற்கள் காணப்படுது. அந்த அரபு சொற்களையும் கட்டாயம் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. இதுல அரேபியாவில் காணப்பட்ட இந்த சமூக அமைப்பை சொல்றது, அதாவது சமூக அமைப்புன்னு சொல்றது அரபில சொல்றது பாருங்க. முதலாவது ஷ்ரோபன்னு சொல்றது, ஷேഖன்னு சொல்றது அந்த கோத்திரத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர், அசபியான்னு சொல்றது அந்த கோத்திர வெறி, கோத்திர உணர்வு, கபீலான்னு சொல்றது கோத்திரம், ஷூபோன்னு வந்து சொல்றது கிளைகள். அப்ப கிளைகள் சேர்ந்துதான் கபீலா என்ற மாறுது. அப்ப கோத்திர அமைப்பை நாங்க சொல்றது கபீலான்னு சொல்றது, ஷூபோன்னு சொல்றது கிளைகள், ஷேഖன்னு சொல்றது அந்த கபீலாவை வழிநடாத்துகின்றவர், அசபியான்னு சொல்றது கோத்திர உணர்வு, கோத்திர வெறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஜாயிலியா கால சமூகத்துல காணப்பட்ட இன்னொரு சொல்லாடல் தான் வந்து பவுத். பவுத்னு சொல்றது நீண்ட கால போர். பௌத்தன்னு சொல்ல நீண்ட கால போராக அங்க அந்த அரபு சொல்லாக நாங்க பார்த்துக்கொள்ள பவுத். அதே மாதிரி முத்வா. முத்வான்னு சொல்றது பெரும்பாலும் அந்த அரபு சமூகத்துல காணப்பட்ட தற்காலிக மன முறைமையை சொல்றது முத்துவான்னு சொல்றது. இப்படி அந்த அரபிய குறிப்பா ஜாயிலியா கால சமூகத்துல காணப்பட்ட சொல்லாடலாக இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க. முதலாவது அக்கபா உடன்படிக்கையின் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இஸ்லாத்தை போதிப்பதற்காக அனுப்பிய நபித்தோழர். உண்மையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது அக்கபா உடன்படிக்கையின் பிறகு அந்த மதீனா நகரத்துக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு அனுப்பப்பட்ட சஹாபிதான் வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அதை சரி எவ்வளவு கொள்ளுங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஹுதைபியா உடன்படிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்களோடு செய்து கொண்டாங்க? இந்த உடன்படிக்கையில் வருகின்ற பொழுது கொஞ்சம் நீங்க ஆழமா பார்த்துக்கொள்ளுங்க. அது குறிப்பா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தவுடன் உடன்படிக்கைன்னு செய்து கொள்றாங்க. அது இஸ்லாமிய வரலாற்றுல மதீனா சாசனம்னு சொல்றது. இஸ்லாமிய வரலாற்றுல அதை மதீனா சாசனம்னு சொல்றது. அந்த மதீனா சாசனம் வந்து யூதர்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை தான் அந்த மதீனா சாசனம் சொல்றது.
எல்லா கோத்திரங்களோடும் சேர்ந்து அவங்க அந்த உடன்படிக்கை செய்து கொண்டாலும் அதில் குறிப்பா யூதர்களுக்கு தொடர்பான அதிகமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதால அது யூதர்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அதே போல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னா உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இதெல்லாம் அந்த ஹஜ் 6ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்வதற்கான காரணம் இதுதான். உம்ரா கடமை நிறைவேற்றுவதற்கான பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க 1400 சஹாபாக்களோடு மக்கமா நகரத்தில் வைக்க நகர்றாங்க. போகின்ற பொழுது ஹுதைபியானிடம் வருகின்ற பொழுது அந்த ஹுதைபியான இடத்துல குறைஷியர்கள் வழிமறிக்கப்படுறாங்க. வழிமறிக்கப்பட்டவுடன் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, வழிமறிச்சு நின்று கொள்றாங்க. அப்ப குறைஷியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க என்றால் குறைஷியரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்புறாங்க. 2 தினங்களாகியும் வரல அவங்க திரும்ப. அப்ப உடனே நபி அவங்க என்ன சொல்றாங்க என்றால் அதாவது நபி அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக யுத்தம் செய்யணும் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நேரத்துல ஒரு உடன்படிக்கையோடு சகல சஹாபாக்களும் பையத் செய்து கொள்றாங்க. அந்த பையத்தை இஸ்லாமிய வரலாற்றுல பையத்து ஷஜரா என்று சொல்ற அந்த உடன்படிக்கை பையத்து ஷஜரான மரத்திற்கு நபி அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக செய்து கொள்ளப்பட்டதால அது பையத்து ஷஜரா பையத்து ரிதுவான் என்றும் சொல்றது. அப்ப எனவே ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை குறைஷியர்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தான் சொல்றது. அதே மாதிரி சீரத்து ரசூலுல்லா என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை முதலில் நூலுருப்படுத்தியவர். இப்ப சீரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாறு உதாரணம் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. அந்த சீரா என்ற சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தான் குறிக்கிறது. சீராண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தான் சீரான்னு சொல்றது. தாரீஹ்னு சொல்றது. தாரீஹ்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு அல்லாத ஏனைய மனிதர்களோடு. உதாரணமா தாரீஹு சஃப்வான் வரலாறு, தாரீஹு ஃபர்சான் வரலாறு. இப்ப இந்த தாரீஹ் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுறது மனிதர்களுக்கு. சீரா என்ற சொல் பயன்படுத்தப்படுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீரா என்ற சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை சொல்வதற்காக பயன்படுத்தப்படுற சொல் தான் சீரான்னு சொல்லு. இப்ப இவிடத்தை பாருங்க, சீரத்து ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபை முதல்ல நூலுருப்படுத்தியவர் முஹம்மத் பின் இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடியவர். இப்போ முஹம்மத் பின் இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த முதலாக சீரத்து ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது சீரத்து ரசூலுல்லா என்ற தலைப்பில் என்ன செய்யறாங்க, கிதாப் எழுதுறாங்க. அப்ப அவரை தான் முஹம்மத் இப்னு இஸ்ஹாக் அவர் ஹிஜ்ரி 150 இந்த இதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றோடு தொடர்பான நிறைய ரிசாலா நாங்க சொல்லுவோம். அந்த ரிசாலான்னு சொல்லக்கூடிய இதுல இந்த மெசேஜ் என்ற அந்த வீடியோவாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரம். அதே மாதிரி ரஹீக்குல் மக்தூம் என்ன சொல்லக்கூடிய கிதாப், அதாவது இன்று வேர்ல்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மிக துல்லியமான முறையில மிகச் சரியான முறையில சபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி என சொல்லக்கூடியவங்க ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த அரபால் எழுதப்பட்ட அந்த கிதாபை மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. அதான் அந்த சபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி என்று சொல்லி நான் அடுத்த போட்டிருக்கிறது. அதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. அது ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு இதை இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக முறைமைகள், பெரும்பாலும் இந்த நிர்வாக முறைமைகள்னு சொல்லக்குள்ள அதிலும் குறிப்பா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிர்வாக முறைமைகள் அதிகமா வருது. இதுல பாருங்க, காரியதரிசின்னு சொல்லி அதை நாங்க செக்ரட்டரின்னு சொல்லுவோம். நாங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லுவதா இருந்தால் அப்ப அதுக்கு அரபுல சொல்றது ஹாத்திபன்னு சொல்றது. இப்ப ஹாத்திபன்னா காரியதரிசி. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக முறைமைகள்ல ஒன்றுதான் ஹாத்திப். அடுத்த வாலின்னு சொல்ல ஆளுநர், ஆளுநர் சொல்ல வாலி. அதே மாதிரி ஹாத்திபு தீவான்னு சொல்றது. ஹாத்திபு தீவான் உங்களுக்கு தெரியும், இந்த இது எழுதுறவரு ஹாத்திப்னு சொல்றது ஹாத்திபு தீவான், தலைமை காரியதரிசின்னு சொல்றவங்கள. சாஹிபுல் ஹராஜ்னு சொல்றது அதாவது இறைவரி அதிகாரி, இறைவரி வசூலுக்கான அதிகாரியத்தை சாஹிபுல் ஹராஜ்னு சொல்றது. மேலதிகமா நீங்க சில உமர் ரலியல்லாஹு காலத்தில் சில சொல்லாடல் பயன்படுத்தப்படுது. சாஹிபுல் அஹ்தாத் என்ன போலீஸ் அதிகாரி.
அதே மாதிரி சாஹிபுல் பைதுல் மால்னு சொல்லுது, திரைசேரி செயலாளர்னு சொல்லுது, காலின்னு சொல்லுது தலைமை நீதிபதி. இதெல்லாம் வந்து உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்துல உமர் அலி அல்லாஹ் அவர்களால உருவாக்கப்பட்ட சில முறைமைகள். அதே மாதிரி பாருங்க, பைதுல் மால் எனும் பெயரில் உமர் அலி அல்லாஹ் அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி நிறுவனத்துக்கு கனிமத் மூலம் வருமானம் கிடைத்தது. கனிமத் என்ற என்னில் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். கனிமத் என்பது யுத்தத்துல எதிரிகளால வெற்றி செல்லக்கூடிய பொருட்களை தான் வந்து கனிமத்னு சொல்றது. இப்ப இந்த கனிமத் என்றால் இரண்டாவது விடையை நீங்க விடையா தெரிவு செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி கலண்டரை அறிமுகம் செய்த ஹலீஃபா வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுதான் உமர் அலி அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி குலஃபா ராஷிதுனுடைய ஆட்சி காலத்துல நீண்ட காலம் ஆட்சி செய்த ஹலீஃபா தான் வந்து உஸ்மான் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள். அப்ப இதுல 4 விடைகள்ல உண்மையில வந்து ஒவ்வொரு ஹலீஃபாக்குடைய காலங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள். 2.5 வருடம் என்று சொல்லக்குள்ள அதுல குறிப்பா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 11ல மௌத்தாராங்க. அதுல இருந்து அவங்க அந்த ஆட்சி காலம் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஜ்ரி ஆஹ் அடுத்த ஆட்சி பொறுப்பேற்காங்க உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள். உமர் அலி அல்லாஹ் தஆலா ஆட்சி காலம் 10 வருஷம். உஸ்மான் அலி அல்லாஹ் தஆலா ஆட்சி காலம் 12 வருடங்கள். அலி அலி அல்லாஹ் தஆலா ஆட்சி காலம் 5 வருடங்கள். இதுதான் ஹலீஃபாக்களுடைய ஆட்சி செய்த காலங்கள். அடுத்து பாருங்க, குலஃபா ராஷிதுன் இஸ்லாமிய படைப்பிரிவில் முதல் கடற்படையை அமைத்து கொடுத்த ஹலீஃபா. அப்ப கடற்படைன்னு சொல்லக்குள்ள உஸ்மான் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் தான் அந்த கடற்படையை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹலீஃபாக்குடைய கேள்வியில பெரும்பாலும் வாரது சில ஹலீஃபாக்களுக்குன்னு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதுல குறிப்பா வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன் ஆட்சியில தன்னை வந்து ஹலீஃபத்து ரசூலுல்லா என்று தன்னை அழைக்கும்படி அழைத்து கொண்டாங்க. இப்ப ஹலீஃபத்து ரசூலுல்லாண்டா அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் அழைக்கிறது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னை வந்து அமீருல் மோமினீன், ஆட்சியில அவர்களுக்கு இடப்பட்ட பேர் தான் வந்து அமீருல் மோமினீன். ஆனா அவருடைய நபி அவங்க இட்ட பேர் வந்து அல் ஃபாரூக். அவருடைய துணை பேர் வந்து அபு ஹப்ஸ் என்றெல்லாம் சொல்றவங்களுக்கு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றுல இட்ட பேராக நாங்க பார்க்கல வந்து பாபுல் இல்மன்னு சொல்றவங்களுக்கு. பாபுல் இல்மண்டா அறிவின் வாயல் என்ற அர்த்தம். அதே மாதிரி அசதுல்லான்னு சொல்றது அல்லாவின் சிங்கம். அப்ப இதெல்லாம் வந்து ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடப்பட்ட சிறப்பு பெயர்கள். அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க, இஸ்லாம் அரபு நாட்டில் உதயமாவதற்கு முன்பே அரேபியருக்கும் இலங்கைக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்பட்டமைக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அக்காரணங்களுக்கு பொருத்தமில்லாத அம்சம். இதுல எது பொருத்தமில்லைன்னு பார்க்க போனீங்க என்றால் அதுல ஒன்று பாருங்க. முதலாவது, கிழக்கை மேற்கை இணைக்கும் வணிகப்பாதையில் மத்தியில் இலங்கை அமைந்திருந்தமை. இது சரியான பொருத்தமான விடு. அது 2வது, பாதுகாப்பான துறைமுக வசதியில் இருந்துச்சு. இதுவும் பொருத்தமான விடு. அதே மாதிரி உணவு குடிநீர் வசதியில் காணப்பட்டமை. இதுவும் பொருத்தமான விடு. அதே மாதிரி சர்வதேச வர்த்தகத்துக்கு அக்காலத்து இலங்கை பிரசித்தி பெற்றிருந்தமை என்பது பொருத்தமற்ற விடு. அப்ப அதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. 76வதுக்கு 4வது விடு. அடுத்த பாருங்க, அப்பாசிய ஹலீஃபா ஒருவரினால் இலங்கை மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மார்க்க போதகர். இப்ப இதுல வந்து 4 விடையில பாருங்க. இப்ப அப்பாசிய ஹலீஃபா ஒரு ஆள் என்ன செய்யப்படுறாங்கன்னா இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இப்ப வஹப் இப்னு அபி ஹப்ஸா என்ற நபித்தோழர் அடிக்காங்க. அதுவும் வரலாற்றுல பேசப்படுற ஒரு ஆள் தான் வந்து அதுல குறிப்பா வந்து வஹப் இப்னு அபி ஹப்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இப்ப இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அனுப்பப்பட்ட ஒரு நபித்தோழராக காணப்படுறாங்க. அதே மாதிரி சிஹாபுத்தீன் சூரி என்பது ஹதீஸ் துறையோடு தொடர்பான ஒரு இமாமா இருக்காங்க. அதே மாதிரி ஹாலித் இப்னு பக்காயா என்பவங்க தான் ஹலீஃபா ஒருவர், அதாவது அப்பாசிய ஹலீஃபா ஒருவரினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மார்க்க போதகராக இருக்காங்க. அனுப்பி வைக்கப்பட்ட மார்க்க போதகர். ஓர் அபிபாசா வந்து நாடு கடத்தப்படுறாங்க எகிப்துல இருந்து. அவங்க இலங்கையிலேயும் வந்து தங்களது பணியை மேற்கொண்டிருந்தாங்க. இவ்விடத்தை வஹப் இப்னு அபி ஹப்ஸா என்று சொல்லக்கூடிய இவர் வந்து ஒரு நபித்தோழர். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிப்புரைக்கு அமைய இலங்கைக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்க போதனைகளை 628 மேற்கொண்டு 632 மீண்டும் தாயகம் போயிட்டாங்க. அதே மாதிரி ஹாலித் பின் பக்காயா என்பவங்க தான் அப்பாசியருடைய காலத்துல என்ன செய்யறாங்க, இலங்கையில வந்து அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க, 715 இந்தியாவின் சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்ட முஸ்லிம் தளபதி. முஸ்லிம் தளபதிகள் சொல்லக்குள்ள இதுல முஹம்மத் பின் காசிம் என்பவர் தான் அதுல பொருத்தமான விடதான் வந்து
தாரிக் பின் ஜியாத், முகமது பின் காசிம் என்பவர் தான் சிந்து பிரதேசத்தை கைப்பற்றியவர். அதே மாதிரி தாரிக் பின் ஜியாத் வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து ஈராக்கின் ஆளுநராக இருந்தாங்க. தாரிக் பின் சியாத் வந்து ஸ்பெயினை கைப்பற்றியவங்க. இந்த 3 பேர்ல வந்து பொருத்தமானவங்க முகமது பின் காசிம் என்பவங்க தான். அடுத்து பாருங்க, உம்மஹாத்துல் மோமின்களில் வலை பின்னி சிவிஎம் நடத்திய அந்த சஹாபி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியர் ஒருவர் தான் சைனப் பின்த் ஜஹஸ் ரலியல்லாஹு தஆலான்னுவாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலங்கள்ல சில திணைக்களங்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த அப்படி உருவாக்கப்பட்ட திணைக்களங்கள்ல தீவானுல் பரீத் என்பது தபால் திணைக்களம். தபால் திணைக்களம் என்பது தீவானுல் பரீத். அதே மாதிரி பதிவு திணைக்களம்னு சொல்லு, பதிவு திணைக்களத்துக்கு அரபுல சொல்ல தீவானுல் ஹாத்திப், 2வது, அதாவது அரபு சொல்ல நான். இராணுவ திணைக்களத்துக்கு வந்து சொல்றது தீவானுல் ஜுந்த். அதே மாதிரி இறை வரி திணைக்களத்துக்கு சொல்றது வந்து அதாவது தீவானுல் பைதுல் மால்னு சொல்றது. தீவானுல் பைதுல் மால். 80 கேள்வி இன்னைக்கு உண்மையிலே இந்த பாட்வன் சொல்றது, இந்த இதுல 40 கேள்விகளையும் சரியா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதுல சுவர் வந்து 40க்கும் 40 வரக்குள்ள S1 வந்துரு. பார்ட் 2ல ஒரு குறிப்பிட்ட அந்த கேள்வி செய்து முடிப்பாங்க சார் இன்ஷா அல்லாஹ். உண்மையில வந்து ஏத்தர சித்திய பெறலாம். உண்மையில துவக்கப்பட்ட கேள்வி அனைத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்கப்படுற கேள்விகள் தான். அதோட தொடர்பான விளக்கங்களை தான் கொடுத்தேன் நான். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ச்சி நாளையிலிருந்து செய்வோம்.